நாளிலே கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் கூடி வரும்படி கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்திருக்கிறார். அவருடைய நாம மகிமைக்காக ஜெப வேளை, ஆராதனை வேளை, பாடல் வேளை தேவன் ஆசீர்வதித்து கொடுத்தார். இப்பொழுது நாம் வார்த்தைக்காக கடன் செல்ல போகிறோம். பன்றி கூட்டத்திற்குள் சென்ற ஆவிகள் எங்கே உள்ளன என்ற தலைப்பில் இந்த செய்தியை நாம் கேட்க போகிறோம். ஆவிகள் உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் நாளை இந்த செய்தியை தொடர்ந்து ஆவிகள் என்ற தலைப்பிலே இன்னொரு செய்தியை கொண்டு வரலாம் என்று நான் விரும்புகிறேன். கர்த்தர் தாமே ஒவ்வொரு செய்திகளையும் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இப்பொழுது நாம் ஒரு பாடலை பாடுவோம். தேவனுடைய வார்த்தைக்காக இப்பொழுது நாம் கடன் செல்வோம். தேவனுடைய வார்த்தை இப்பொழுது முதலாவது நாம் வாசிக்கலாம். தேவனுடைய வார்த்தை வாசித்த பிற்பாடு ஒரு பாடலை பாடுவோம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 21 வசனங்களை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்போம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 21. பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனருடைய நாட்டில் வந்தார்கள். அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளில் இருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் அநேகந்தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்த ஆவியே, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லியிருந்தார். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் என் பேர் லேகியோன் என்று சொல்லி தங்களை அந்த திசையிலிருந்து துரத்தி விடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அப்பொழுது அவ்விடத்தில் மலை அருகே அநேக பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி, பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்த உடனேயே அசுத்த ஆவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள் போயின. உடனே ஏறக்குறைய 2000 பன்றிகள் உள்ள அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலிலே பாய்ந்து கடலில் அமிழ்ந்து மாண்டது. பன்றிகளை மேய்த்தவர்கள் ஓடி இதை பட்டணத்திலும் சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தார்கள். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து, லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். பிசாசுகள் பிடித்திருந்தவனுக்கும் பன்றிகளுக்கும் சம்பவித்ததை கண்டவர்களும் அவர்களுக்கு விவரமாய் சொன்னார்கள். அப்பொழுது தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொள்ள தொடங்கினார்கள். அப்படியே அவர் படவில் ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோடே கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளையெல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளையெல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு படவில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு வந்து கடலோரிடத்தில் இருந்தபோது திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். ஆமேன்.
வாசிக்கப்பட்ட இந்த வேத வசனங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒரு பாடலை பாடி நாம் ஜெபித்து அவருடைய வார்த்தைக்காக கடச்சலும். பாவி அழைக்கிறார் இயேசு வந்திலை பாரிடவே. வா பாவி அழைக்கிறார் இயேசு வந்திலை பாரிடவே. தருணத்தை விடாதே தாமதித்திடாதே தப்பாது வந்திடுவார். தருணத்தை விடாதே தாமதித்திடாதே தப்பாது வந்திடுவாய். வா பாவி அழைக்கிறார் இயேசு வந்திலை பாரிடவே. கேட்டோரை மீட்ட தற்போது வந்து தயபரன் இயேசுவை பார். கேட்டோரை மீட்ட தற்போது வந்த தயபரன் இயேசுவை பார். மனமே வெட்கத்தை களைந்து வேதத்தை கேட்பாய் தேசத்தை மாற்றிடுவார். வெட்கத்தை களைந்து வேதத்தை கேட்பாய் தேசத்தை மாற்றிடுவார். வா பாவி அழைக்கிறார் இயேசு வந்திலை பாரிடவே. கள்ளன் அவனை வெண்மையாக்க அவர் கருணையில் மிகுந்தவரே. கள்ளன் அவனை வெண்மையாக்க அவர் கருணையில் மிகுந்தவரே. மனமே தாழ்த்திய பாவத்தை நாம் அறிக்கையிட்டால் தருவார் பரலோகம். தாழ்த்திய பாவத்தை நாம் அறிக்கையிட்டால் தருவார் பரலோகம். வா பாவி அழைக்கிறார் இயேசு வந்திலை பாரிடவே. வல்லமை தேவன் மகத்துவ ராஜா பாவிகள் அடைக்கலமே. வல்லமை தேவன் மகத்துவ ராஜா பாவிகள் அடைக்கலமே. மனமே மாற்றத்தை அடைவாய் தோற்றத்தை பார்ப்பாய் ஸ்தோத்திரம் செய்வாயே. மாற்றத்தை அடைவாய் தோற்றத்தை பார்ப்பாய் ஸ்தோத்திரம் செய்வாயே. வா பாவி அழைக்கிறார் இயேசு வந்திலை பாரிடவே. வா பாவி அழைக்கிறார் இயேசு வந்திலை பாரிடவே. தருணத்தை விடாதே தாமதித்திடாதே தப்பாது வந்திடுவாய். தருணத்தை விடாதே தாமதித்திடாதே தப்பாது வந்திடுவாய். வா பாவி அழைக்கிறார் இயேசு வந்திலை பாரிடவே. ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் கர்த்தா.
வருத்தப்பட்டு பாரம் சொக்கர்களை நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களை கிளைப்பாறுதல் தருவேன் என்று வாக்கு கொடுத்தவரே ஸ்தோத்திரிக்கிறேன். என்னிடத்தில் வருகிற ஒருவனை நான் புறம்பே தள்ள மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தாவே, கட்டுண்டவர்களை எல்லாம் விடுதலையாக்கும்படியாக இந்த உலகத்தில் கர்த்தாவே நீர் பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு கூட சுற்றி திரிந்து ஆண்டவரே பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுதலையாக்கும்படி சுற்றி திரிந்தீர் என்று வேத வசனம் சொல்லுகிறது ஆண்டவரே. அவனமாக பிசாசின் ஆண்டவரே கட்டுகளிலும் பாவ கட்டுகளிலும் மரண கட்டுகளிலும் இருந்த அந்த ஜனங்களை எல்லாம் நீர் விடுவித்தீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, துதிக்கிறோம் கர்த்தாவே. கல்லறைகளிலே பிசாசினால் லேகியோன் என்ற பிசாசினால் கட்டப்பட்டு ஆண்டவரே கல்லுகளினால் தன் சரீரங்களை கீறி கொண்டு இருந்த ஆண்டவரே அந்த மனிதனை விடுவித்தீரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா தகப்பனே. இந்த வேளையிலும் ஆண்டவரே பிசாசு அதாவது பன்றி கூட்டத்துக்குள் சென்ற அந்த ஆவிகள் எங்கே உள்ளன என்பதை குறித்து தியானிக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் உங்களிருந்து பேசுவார் என்ற வார்த்தையின்படியே பரிசுத்த ஆவியானவரே அடியனை அபிஷேகப்பட்ட வார்த்தைகளை அடியனுடைய நாவிலிருந்து புறப்பட செய்வீராக. அதை கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆவி ஆத்மா சரீரம் ஆசீர்வதிக்கப்பட கிருபை செய்ய ஜெபிக்கிறோம். அது போன்ற கட்டுகளுக்குள்ளாக இருக்கிற பிள்ளைகளை விடுதலை செய்யப்படியாக ஜெபிக்கிறப்பா. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். கர்த்தருக்கென்று உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகள் தசம்பாங்கள் எல்லாவற்றையும் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் உம்முடைய ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவீராக. சகல துதி கனமகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். இன்று நம்முடைய வார்த்தை கடை செல்ல போகிறோம். பன்றிக்குள் சென்ற அந்த ஆவிகள் இப்பொழுது எங்கே இருக்கின்றன? அந்த பித்து பிடித்த வெறியனிலிருந்து இயேசுவால் வெளியே விரட்டப்பட்டது அந்த நாளிலே பன்றி கூட்டத்திற்குள் சென்ற அந்த ஆவிகள் எங்கே இருக்கின்றன என்பதை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, நாம் சற்று அதை தியானிக்கலாம். கேள்வி பதிலே ஒரு மனிதன், ஒரு சகோதரர் இந்த கேள்வியை கேட்கிறார், பன்றி கூட்டத்துக்குள்ளே சென்ற அந்த ஆவி எங்கே இருக்கிறது? ஆமென், நல்லது சகோதரன். பாட் எனக்கு தெரிந்த வரையில் இப்பொழுது நாம் பிசாசியலில் ஆரம்பிக்க உள்ளோம். பாருங்கள், பிசாசு இந்த உலகத்தை ஆட்சி செய்கிறான். ஆதாம் ஏவாளுடைய கரத்தில் இருந்து பிசாசு அவர்களை வஞ்சித்து இந்த முழு உலகத்தையும் தன் வசப்படுத்தி கொண்டான். வேத வசனம் சொல்கிறது, உலகத்தை மோசம் போக்குகிற பிசாசானவன். உலகத்தை யார் மோசம் போக்குகிறார்? பிசாசானவன். எந்த ஒரு வகையிலையும் அவன் இந்த உலகத்தை மோசம் போக்கி கொண்டிருக்கிறான். ஆனால் ஒரு நாள் வரும், உலகத்தை மோசம் போக்கு கொண்டிருக்கிற அந்த பிசாசு 1000 ஆண்டுகள் கட்டப்படுவான். அப்பொழுது நீதி வாசமாயிருக்கும் புதிய வானம் புதிய பூமி தோன்றும். அவருடைய மணவாளனும் மணவாட்டியுமாக இந்த உலகத்தில் 1000 ஆண்டுகள் வாழ்வார்கள். அதற்காகத்தான் நாம் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை நாம் கவனிக்க வேண்டும். ஆகையால் பிசாசியலில் இருந்துதான் ஆரம்பிக்க போகிறோம். பிசாசு இந்த உலகம் முழுவதும் ஆட்சி செய்கிறபடினால் பிசாசியல் டெமனாலஜி என்று சொல்லும் பொழுது பிசாசியல் என்ற செய்தியை நீங்கள் அநேகர் கேட்டிருக்கலாம். பிசாசியல் என்ற செய்தியில் பார்த்தீங்கன்னா 3 விதமான மண்டலங்களிலே அவன் கிரியை செய்கிறான். ஒன்று, அது மதச்சார்பான மண்டலம். இரண்டாவது, உடல் சார்ந்த மண்டலம். மூன்றாவது, மயக்கி இழுக்கிற அந்த ஆவிக்குரிய மண்டலம். 3 மண்டலங்களிலே பிசாசு கிரியை செய்கிறான் என்பதை ஏற்கனவே நாம் தியானித்திருக்கிறோம், அல்லது நீங்கள் புஸ்தகங்களை வாசித்திருக்கலாம். ஆகையால் 3 விதமான மண்டலங்களில் கிரியை செய்து கொண்டிருக்கிற அந்த பிசாசியலில் இருந்து தான் இப்பொழுது நாம் ஆரம்பிக்க போகிறோம். பிசாசியல் ஒரு மகத்தான ஒரு காரியம். ஆனால் அந்த பிசாசின் வல்லமைகள் லேகியோன் என்று அழைக்கப்பட்ட அந்த மனிதனில் இருந்த அந்த ஆவிகள். லேகியோன் என்றால் 2000 பிசாசுகள். ஒன்றல்ல, லேகியோன் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தங்க? 2000 பிசாசுகள். ஒரு மனிதனுக்குள் 2000 பிசாசுகள் இருந்தால் அவன் எப்படி இருக்கிறான் என்பதை வேதத்திலே பார்க்கிறோம். அவனுடைய குடியிருப்பே எங்கு தான் இருந்தது? கல்லறைகளில் தான் இருந்தது. கல்லுகளை எடுத்து தன் சரீரத்தை கீறி கொண்டிருந்தான். ஒரு பைத்தியம் பிடித்தவனை போல் இருந்தான். மனிதனுக்கு பைத்தியம் எப்படி உண்டாகிறது என்பதையும் நாம் பார்க்க போகிறோம். பாருங்கள், மனிதனுக்கு இன்றைக்கு அநேகர் சொல்வாங்க பைத்தியம் 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 என்று மனநல மருத்துவமனைகளில் அவர்களை சேர்க்கிறார்கள். ஆனால் பைத்தியம் என்று சொல்லும் பொழுது பிரியமானவர்களே,
அதை கொண்டு வருவதே பிசாசு தான். ஆமென். மனிதனை தேவன் நீதிமொழிகள் 16:25 தேவன் மனிதனை செம்மையானவனாகவே உண்டாக்கினார், தம்முடைய சாயலிலே உண்டாக்கினார். ஆகையால் மனிதன் பைத்தியம் பிடித்தவனாக இல்லை, ஆனால் இந்த பிசாசுகள் அவனை பைத்தியம் பிடித்தவனாக மாற்றுகிறது. அல்லேலூயா. ஆகையால் அந்த மனிதனில் இருந்த அந்த ஆவிகள், அது சரிதானே, அவனுடைய பெயர் லேகியர். ஏனெனில் எபிரேய மொழியில் லேகியோன் என்பதற்கு அநேகம் என்று அர்த்தம். அநேகம் என்றால் அந்த ஆவிகள் அநேகம் அங்கு இருந்தன. மார்க் 5:13 வாசிங்கள். மார்க் 5:13. இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்தவுடனே அசுத்த ஆவிகள் புறப்பட்டு 5:13. இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்தவுடனே அசுத்தாவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள்ளே போயின. உடனே ஏறக்குறைய 2000 பன்றிகளுக்குள்ள அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலிலே பாய்ந்து கடலில் அமிழ்ந்து மாண்டது. எத்தனை பிசாசுகளுங்க? 2000 பிசாசுகள். 7 பிசாசுகள் பிடித்திருந்த ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் துரத்தி இருக்கிறேன். நம்முடைய சபையில் ஒரு சகோதரி வந்திருந்தார். வேறு ஒரு சபையை சேர்ந்த சகோதரிகள் உபவாச ஆராதனைக்கு வந்தாங்க. இன்னைக்கு உபவாச ஆராதனைனாலே விசுவாசிகளுக்கு கசக்க ஆரம்பித்து விடுகிறது. அல்லேலூயா. உபவாச ஆராதனையின் மகிமையை ஜனங்கள் உணர்ந்து கொள்வதில்லை. பாருங்கள், எவ்வளவு ஆத்மாக்கள் வர வேண்டும் இன்றைக்கு பாருங்க காணோம். காரணம் மழைன்னு சொல்லுவாங்க. மழை எப்படி தடையாகும்? ஆமென். தேவனை ஆராதிப்பதற்கு மழை நம்மை தடுத்து நிறுத்த முடியுமா? இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரயாணங்களிலே செங்கடல் குறுக்கிட்டது, யோர்தான் குறுக்கிட்டது, எரிகோ குறுக்கிட்டது. அவர்கள் முன்னோக்கி சென்றார்கள் அல்லவா? நாம் எப்படி அதை விட முடியும்? ஆச்சரியப்படுகிறேன் உங்களை குறித்து. நீங்கள் மறுபடியும் இருந்த விசுவாசியாக இருந்தால் தேவனை ஆராதிப்பதை விடவே மாட்டீங்க. அது ஒன்றுதான் என்னுடைய பதில். அல்லேலூயா. ஆகையால் பிரியமர்களே, 2000 பிசாசுகள் இருந்தானா? 7 பிசாசுகள். ஒரு முறை நான் ஆராதனை நடத்தி கொண்டிருந்த பொழுது, அந்த அபிஷேக வேளையில் நடத்தி கொண்டிருந்தேன். அங்கே உட்கார்ந்து முழங்கால் படி இருந்த ஒரு சகோதரி திடீரென்று ஸ்தோத்திரம் என்று கத்த ஆரம்பித்தாள். நான் அருகில் சென்று ஜெபிக்க ஆரம்பித்தேன். அப்பொழுது அது சொன்னது, நாங்கள் 7 பேர் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அந்த பிசாசுகள் அறிக்கையிட்டன. எத்தனை பேரா? 7 பேர் இருக்கிறார்கள் என்று சொன்னது. அல்லேலூயா. ஆகையால் அந்த பிசாசுகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் துரத்தின பொழுது அலைக்கழித்து கீழே விழுந்து ஓடி போய்விட்டது. நான் சொல்கிறேன், என்னுடைய வாழ்க்கையிலே நூற்றுக்கணக்கான பிசாசுகளை, அதற்கு அதிகமான பிசாசுகளை என்னுடைய ஊழியத்தில் நான் துரத்தி இருக்கிறேன். அல்லேலூயா. அது எப்படிப்பட்ட பிசாசுகளாக இருந்தாலும் இயேசு அதை துரத்தி அனுப்புகிறார். அதுதான் காரியமாகிறது. மனிதனால கூடாதவைகள் தேவனாலே கூடும். ஆமென். ஆகையால் 2000 பிசாசுகள் அங்கு இருந்தன. அந்த ஆவிகள் அநேகம் அங்கு இருந்தன, சுமார் 2000. அந்த அருமையான மனிதனுக்குள் இருந்த அந்த ஆவிகள் அவனை மனநிலை பாதிக்கப்பட்டவனாக ஆக்கியது. இன்னைக்கு மனநிலை பாதிக்கப்பட்டவனாக, பைத்தியமாக. ஏமா பைபிளை மூடி இங்கே பார்க்கணும். பைபிள் வாசிக்கிற நேரம் இது இல்லை, கவனிக்கணும். செய்தி நான் பிரசங்கப்பட்டுக்கோ, நீங்கள் பைபிள் அடிக்கணும், வீட்டில் போய் வாசிக்கணும். அல்லேலூயா. உங்கள் சிந்தையை செதறடிக்கிறது கூட பிசாசு தான். புரியுதா உங்களுக்கு? நம்முடைய சிந்தை யார் பிடிக்கணும்? பரிசுத்த ஆவியானவர் பிடித்து கொள்ளணும். செய்தியை கவனிக்கணும். அல்லேலூயா. அந்த அருமையான மனிதனுக்குள் இருந்த அந்த ஆவிகள் அவனை மனநிலை பாதிக்கப்பட்டவனாக ஆக்கினது. இன்னைக்கு அநேக மனநிலை மருத்துவர்கள் இருக்கிறது, மருத்துவமனைகள் இருக்கிறது. மனநிலை பாதிக்கப்பட்டவர்களை அநேகரை அங்கு சேர்த்திருக்கிறார்கள். அவர்கள் கொடுக்கிற சிகிச்சை முதல்ல என்னன்னா தூக்க மாத்திரை தான். அவங்கள கட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னா தூக்க மாத்திரை கொடுத்து தூங்க வச்சு அப்படி தான் அவர்கள் சிகிச்சை அளிப்பார்கள். ஆனால் இதை செய்கிறது யார் என்பது மருத்துவர்களுக்கு தெரியாது. ஆனால் வேதமோ அது பிசாசாக இருக்கிறது. ஆமென். அவர்கள் பிசாசு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனை கண்டிருந்தாலோ அல்லது அவர்களோடு ஏதாவது செய்திருந்தாலோ அவர்களுடைய பலம் அதிகமாக இருப்பது தெரியும். ஏனெனில் அவர்கள் பிசாசினால் பிடிக்கப்பட்டுள்ளார்கள். நீங்கள் மனநல சரியில்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க யாரால பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க? பிசாசு. அல்லேலூயா. பாருங்கள், அவர்களுடைய பலம் அதிகமாக இருப்பது தெரியும். அவர்கள் பிசாசினால் பிடிக்கப்பட்டுள்ளார்கள். நீங்கள்
ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட பைத்தியமான மனிதனை அடக்க முயற்சித்தீர்ப்பீர்களானால் அவனை அடக்க அநேக பலசாலி மனிதர்கள் தேவைப்படும். அநேக பலசாலி மனிதர்கள் இருந்தால் தான் பைத்தியம் பிடித்தவர்களை அடக்க முடியும், பிசாசு பிடித்தவர்களை அடக்க முடியும். அல்லேலூயா. நம்முடைய சபையில் ஒரு சகோதரி இருக்காங்க. அவருடைய கூட பிறந்த அண்ணன் ஒரு முறை மனநிலை பாதிக்கப்பட்டவராக வண்ணாரப்பேட்டையில் ஒரு மனநிலை மருத்துவமனையில் அவர் சேர்த்திருந்தார்கள். எவ்வளவோ ஆயிரக்கணக்கான செலவழித்தும் கூட சுகமாகலை. கடைசியில் இங்கே சர்ச்சுக்கு கொண்டு வந்தாங்க. அவருடைய அட்டூழியம் பெருசாக இருந்தது, யாரும் பிடிக்க முடியல. அப்படி இருக்கும் பொழுது கையும் காலையும் நாங்கள் கட்டி போட வேண்டியதாயிடுச்சு. ஏன்னா விலங்கு போட முடியாது, விலங்கு போடணுன்னா அரசாங்க அனுமதி இல்லாமல் போட முடியாது. அதனால் கொச்சை கயிறை வச்சு 2 கையும் கட்டி அந்த ஜன்னலில் கட்டினோம், 2 காலையும் நாங்கள் கட்டி போட்டோம். 3 நாட்கள் தேவ சமூகத்தில் உபவாசம் இருந்து ஜெபித்தோம். கிட்ட யாரும் போக முடியாது. அப்படி சொந்த மாமா கிட்ட போனால் கூட அவர் அடிப்பார், காலை தூக்கி மிதிப்பார். கைகள் கட்டப்பட்ட நிலையில் கால்கள் கட்டப்பட்ட நிலையிலும் அவரை யாரும் கட்டுப்படுத்த முடியல. அவ்வளோ மோசமான பிசாசுகள் அங்கே இருந்தன. ஆனால் மருத்துவர்கள் சொல்வார்கள் அது மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்வார்கள். மனநலம் பாதிப்பை உண்டு பண்ணுகிறதே பிசாசு தானே. அல்லேலூயா. கடைசியில் 3 நாட்கள் உபவாசம் இருந்து அந்த ஆவிகளுக்காக ஜெபித்தோ, அந்த ஆவிகள் அவரை விட்டு போய்விட்டது. அவருடைய சேட்டைகளை பார்த்து நல்ல வேலையில் இருந்தவர்களை அவர்கள் வேலையை விட்டு சஸ்பெண்ட் செய்து விட்டார்கள். ஆனால் மறுபடியும் சுகமாகி அதே வேலையில் தொடர்ந்து இப்பொழுது வேலை முடிந்து அநேகமாக ரிட்டையர்ட் ஆகிட்டார்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. தொடர்ந்து ரிட்டையர்ட் ஆகிட்டார், பென்ஷன் வாங்கிட்டு இருக்கிறார்னு நினைக்கிறேன். பாருங்கள் பிரியமானவர்களே, யார் இதை செய்ய முடியும்? இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் அதை செய்ய முடியும். ஆனால் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆனால் யார் மூலமாக செய்கிறார்? உங்கள் ஒவ்வொருவர் மூலமாகவே அதை செய்கிறார். மனிதன் மூலமாக செய்கிறார். காரணம், அவர் இப்பொழுது பரிசுத்த ஆவியாக இருக்கிறார். நம்ம மூலமாக தான் செய்யணும், நம்ம ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவருக்கு. அவர் நம்ம என்ன செய்வாரா? பயன்படுத்துவார். பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். அப்படின்னா பரியாச உதடுகள், அந்நிய பாஷை உங்கள் வாயிலிருந்து வருந்துகிறது என்றால் அது பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் நிறைவு வரும் பொழுது அந்நிய பாஷைகளை பேசுகிறீர்கள். ஆமென். பரியாச உதடுகளினால் பேச வைக்கிறார். காரணம் என்ன? நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய நாவுகளை பிடித்து கொண்டு அவர் பேச ஆரம்பிக்கிறார். அந்த அனுபவங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். ஆகையால் பிரியமானவர்களே, மனநிலை பாதிக்கப்பட்ட பைத்தியமான மனிதை அடக்க முயற்சித்திருப்பீர்களானால் அவனை அடக்க அநேக பலசாலி மனிதர்கள் தேவைப்படும். அப்படிப்பட்ட மனநிலை பாதிக்கப்பட்ட பைத்தியம் பிடித்த மனிதருக்கு தங்கள் பலத்தை காட்டிலும் 2 அல்லது 3 மடங்கு பலம் இருக்கும். இப்பொழுது ஒரு மனிதன் முடமாகி இருந்து பரிசுத்த ஆவியானவர் அவர்களை தம் கட்டுக்குள் எடுத்துக்கொள்கையில் ஒரு மனிதனுக்கு அவனுடைய மனித பலத்தை 3 அல்லது 4 மடங்கு அதிகமாக்க பிசாசானவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லமை இருக்குமானால், கவனிங்க, 4-5 மனிதர்களும் கூட பிடிக்க முடியாத அளவுக்கு அவனுக்கு பலம் இருக்குமானால், தேவனாலே ஒரு மனிதனுக்குள் எவ்வளவாக வல்லமையை வைக்க முடியும் என்று அறிவீர்களா? பிசாசனுடைய பலம் இவ்வளவாக இருக்குமானால் தேவனுடைய வல்லமை நம் மூலமாக கிரியை செய்யும் பொழுது எவ்வளவாக அது பலமாக இருக்கும். நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். சும்மா இதை கடமைக்கு ஒரு சர்ச்சுக்கு போனோம், வந்தோம், ஒரு நாள் வந்தோம், மாதத்துக்கு ஒரு நாள் வந்தோம், இல்லை 2 நாள் வந்தோம், உபாச கூட்டமே கிடையாது என்றால் எப்படி நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள்? அல்லேலூயா. பாருங்கள், அவன் அநேக வருடங்களாக முடமாக்கப்பட்டு படுத்து கிடக்கையில் அவனை தேவ பலத்தில் நடக்க செய்வது அவன் மீது வருகின்ற தேவ வல்லமையே. கடந்த வாரத்தில் நான் ஞாயிற்றுக்கிழமை 38 வருடங்கள் வியாதியோடு படுக்கையில் இருந்த பெதஸ்தா குளத்தில் தேவதூதன் தண்ணீரை கலக்கும் பொழுது அதற்குள் இறங்குவதற்காக அவன் காத்து கொண்டிருந்தான். ஆனால் அவனால் எழுந்திருக்கவும் கூட முடியல. அவனை கொண்டு விடுவதற்கு ஒரு உறவினரும் கூட எல்லாரும் அவனை கைவிட்டார்கள். அல்லேலூயா. ஆனால் நடந்தது என்ன? இயேசு அங்கு வந்தார். நீ சுகமாக விரும்புகிறாயா?
ஆண்டவரே, என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருவரும் இல்லை, நீ உன் படுக்கை எடுத்து கொண்டு நடந்து போ. தேவனுடைய வல்லமை 38 வருஷம் வியாதியா இருந்த மனிதனுக்குள் பாய்ந்து சென்றது. தன் முடமான கைகளும் கால்களும் பலன் கொண்டு எழுந்து நடக்க ஆரம்பித்தான். ஓ, தேவனுடைய வல்லமை எவ்வளவு மகத்தானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதை பெறாமல் ஒரு வெற்று ஒரு பாத்திரமாக இருந்தால் என்ன பிரயோஜனம்? கிறிஸ்தவர்கள் என்று நாம் அழைக்கித்துக் கொள்கிறோம். தேவனுடைய வல்லமை பெறாமல் கிறிஸ்தவர்களாக இருப்பதில் என்ன பயன்? ஆமென். அதுதான் முக்கியம். தேவனுடைய வல்லமை அங்கு இருந்ததுனால 38 வருஷம் ஆனாலும் சரி, 100 ஆண்டுகளானாலும் சரி, தேவனுடைய வல்லமை அவனை சுகமாக்கும். அல்லேலூயா. பாருங்கள், அவனை தேவ பலத்தில் நடக்க செய்வது அவன் மீது வருகின்ற தேவனுடைய வல்லமை. அவனுடைய எலும்புகள் நேராகின்றன, அவனுடைய கைகள் நேராகின்றன. அவன் ஒரு புதிதான வாலிப மனிதனை போன்று நடக்கிறான். ஏனெனில் பரிசுத்த ஆவியின் வல்லமை அவன் மீது இருப்பதால் தான். ஆமென். ஓ, பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு சென்றார்கள். தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாக, கால்கள் வழங்காதவனாக இருந்தான். ஆலயத்துக்கு அருகில் இருந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். பேதுரு யோவானோ வழியாக தேவாலயத்துக்கு சென்ற பொழுது ஏதாகிலும் கிடைக்குமா என்று அவர்களை நோக்கி பார்த்தான். பேதுரு சொன்னார், பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை. என்னிடத்தில் என்ன இல்லை? பொன்னும் இல்லை, வெள்ளியும் இல்லை. ஆனால் என்னிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை உனக்கு தருகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொன்னான். அவன் துள்ளி குதித்து எழுந்து நடந்து தேவாலயத்துக்குள் சென்று தேவனை மகிமைப்படுத்தினான். அல்லேலூயா. அப்போஸ்தலர் காலத்தில் நடந்த எழுப்புதல் எங்கே? இன்னைக்கு எங்கே? சபையெல்லாம் குளிர்ந்த நிலையில் போய்விட்டது. ஏன்னா வேதம் அப்படி சொல்கிறது. வெளிப்படுத்தல் 3:14 நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால். அல்லேலூயா. உன்னை என் வாய் நின்று என்ன செய்வேன்? வாந்தி பண்ணி போடுவேன். கர்த்தர் எச்சரிக்கிறார். 1வது நூற்றாண்டில் பரிசுத்த யோவான் மூலமாக வெளிப்படுத்தின வார்த்தைகள் இன்று நிறைவேறி கொண்டிருக்கிற. சபை குளிர்ந்த நிலை. போச கூட்டமா கிடையாது, ஆராதனையா கிடையாது. என்ன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை கவனிங்கள். பரிசுத்தாவினுடைய வல்லமை அவன் மீது இருப்பதால் தான். இவைகள் மிகவும் தீய ஆவிகளாக இருந்ததினால் அந்த மனிதனை அவர்கள் சங்கிலிகளினால் கட்ட வேண்டியதாக இருந்தது. தீய ஆவிகள் 2000 பிசாசுகள். ஆனால் அவனோ அச்சங்கிலிகளை முறித்து தகர்த்து போடுவான். பாருங்க, அவன் சங்கிலிகளை முறித்து தகர்த்து போட்டு விடுவான் என்று அவர்கள் கூறினர். அங்கிருந்த ஜனங்கள் சொல்கிறார்கள், சங்கிலியினால கட்டிருக்கிறது, இரும்பு சங்கிலிகளினால அதையெல்லாம் தகர்த்து முறித்து போட்டு விடுவானாம். அவனை ஒருவனும் கட்டக்கூடாது இருந்தது என்று எழுதியிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அவனை எதை கொண்டும் கட்டி போட முடியவில்லை. அவனுடைய நிலையானது மிக மிக மோசமான ஒரு நிலையாக இருந்தது. ஏனெனில் அவனுக்குள் பிசாசுகளான லேகியோன் இருந்தது. இப்பொழுது அவன் இயேசு கடலை கடந்து கதரேனருடைய நாட்டுக்குள் வந்து கல்லறைகளின் வழியாக நடக்க துவங்கின போது, ஆமென், இயேசு கடலின் வழியாக படகிலே வந்து அந்த கல்லறையின் வழியாக அவர் நடந்து போகிறார். அப்படி சென்ற பொழுது அவன் மிகவும் தீயவனாவான். அந்த மனிதன் அல்ல, அந்த மனிதன் சரியாகத்தான் இருந்தான். நல்ல கவனிங்க. உலகத்தில் ஒரு பழமொழி சொல்வதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பைபிள் சொல்லுது, தேவன் மனிதனை செம்மையானவனாக சிருஷ்டித்தார். ஆனால் உலகத்தில் என்ன சொல்லுவாங்க? மனிதன் என்னவோ நல்லவன் தான், அவன் மனசுக்குள்ளே தான் பேய் இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த பழமொழி எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? மனுஷன் நல்லவன் தாங்க, அவன் மனசுக்குள்ளே தாங்க பேய் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுதான் காரியம். பேய் உள்ள வந்துச்சுன்னா என்ன ஆகும்? அல்லேலூயா. உள்ள ஏன் நம்ம விட முடியுமா? விடக்கூடாது. அல்லேலூயா. பாருங்கள், அந்த மனிதன் சரியாகத்தான் இருந்தான். பாருங்கள், அந்த மனிதன் செய்தது அல்ல, அந்த விதமாக காணப்படுகின்ற ஒரு மனிதனை நீங்கள் காண்பீர்களானால் அந்த மனிதன் தான் அவ்வாறு நடந்து கொள்கிறான் என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள். அவ்வாறு செய்வது அந்த மனிதனுக்குள் இருக்கிற பிசாசு தான் அதை செய்கிறது. பார்த்தீங்களா? அல்லேலூயா.
பிசாசு தான் அதை செய்கிறது என்பதை எனக்கு கவனித்தேன். இப்பொழுது ஓரேகான் என்ற இடத்தில் அன்றொரு இரவில் என்னை கொல்ல மேடையின் மீது வந்த அந்த வெறி பிடித்த மனிதன். பாருங்கள், அமெரிக்க தேசத்திலே தேவனால் அழைக்கப்பட்டு கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிற அருமையான சகோதரன் இன்றைக்கு நிர்த்தரை அடைந்து விட்டார். அந்த அருமையான தேவ மனிதன் வில்லியன் பிரணாம் அவருடைய ஊழியத்தின் பாதையிலே அந்த பிசாசானவன் என்ன செய்கிறான் என்றால், பிரசங்க பீடத்திலே நின்று கொண்டிருந்த அந்த ஊழியரை கொலை செய்யும்படியாக கொலை வெறியோடு ஒரு மனிதன் வருகிறான். ஆமென். அது அந்த மனிதன் அல்ல, அந்த மனிதனுக்குள் இருக்கிற பிசாசுகள். ஆமென், அல்லேலூயா. ஆகையால் என்னை கொல்ல மேடையின் மீது வந்த அந்த வெறி பிடித்த மனிதன், அந்த மனிதன் நான் ஏறக்குறைய 10,000 மக்களிற்கு முன்பாக 10,000 ஜனங்கள் கூடியிருந்தார்களாம். அவன் என்னிடமாக வந்து என் முகத்தில் எச்சியை துப்பி கொண்டு, பார்த்தீங்களா, 10,000 ஜனங்களுக்கு மத்தியில் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் பொழுது அந்த மனிதன், பிசாசு பிடித்த மனிதன் வந்து எச்சிலை அவன் மேலே துப்புகிறான். அவன் எனக்கும் அந்த வாழ்க்கையில் நடந்தது. கல்லடைக்குறிச்சிக்கு அருகில் வைராவி குளம் என்ற வைராவி கிணறு என்ற இடத்துல ஒரு சகோதரிக்காக ஜெபிக்க போகும்போது அந்த சகோதரி தூ என்று என்னுடைய வெள்ளை சட்டையில் துப்பி விட்டாள். ஆமென். எனக்கு இன்னும் ஆவியில் வைராக்கியம் வந்தது. அவளை 2 கையும் பிடிச்சிட்டு நில் இயேசுவின் நாமத்தில் என்றால் அப்படின்னு நினைச்சு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த பிசாசை விரட்டிட்டு தான் நாங்கள் வந்தோம். ஆமென். பாருங்கள், எனக்கும் அந்த சம்பவம் நடந்தது. பாருங்கள், புல்லுக்குள் மறைந்து கிடக்கும் பாம்பு என என்னை அழைத்து கொண்டிருந்த அந்த மனிதன், இல்லை அது அதுவல்ல, அந்த மனிதன் அவ்வாறு செய்யவே இல்லை. என்னை போல அல்லது உங்களைப் போலவே உணவு உண்டு குடித்து உறங்கி ஒரு கால் ஒரு குடும்பத்துடன் இருந்து அன்பாய் இருக்கின்ற ஒரு மனிதன்தான் அவன். ஆனால் அவனுக்குள் இருந்த அந்த பிசாசு தான் அதை செய்து கொண்டிருந்தது. புரிகின்றதா? ஆமென். அவனுக்குள்ள இருக்கிற அந்த பிசாசு அதை செய்து. நீங்க சொல்றீங்க ஒரு வாழ்க்கை, நான் இன்னைக்கு ஆராதனைக்கு வர முடியல, நான் உபவாசம் கொடுத்து வர முடியல, ஞாயிறு ஆராதனை. ஒரு பிசாசு உங்களை தடுத்து நிறுத்துகிறது. உங்களுக்கு புரிகிறதா? யார் ஆராதனைக்கு வராத தடைதான்? மழையா? இல்லை, பிசாசு. பிசாசு உங்க உள்ளத்துல பேசுகிறான், மழை பெய்யுது அதனால என்னால் ஆராதனைக்கு வர முடியாது. பிசாசு அப்படி சொல்ல வைக்கிறான். நீங்க சாதாரணமா நினைப்பீங்க, பிசாசுனா இன்னைக்கு அநேகர் என்ன நினைக்கிறான்னா, நல்ல தலைமுடியை விரிச்சு போட்டுட்டு ஊன்னு ஆடுனா தான் பிசாசுன்னு நினைக்கிறீங்க. இல்லை, பிசாசு அமைதியாக இருந்து செயல்படுவான். ஆடுற பிசாசே பார்க்காதீங்க, அமைதியாக அவன் செய்வான். நான் சொல்றேன், பிசாசனுடைய ஆவி ஒரு மனிதனில் எப்படி கிரியை செய்கிறது என்பதை நாம் தொடர்ந்து பார்ப்போம். அல்லேலூயா. தடை செய்து, ஆனால் தான் தீர்க்கதரிசி பிரணாம் சொல்றார், இன்றைக்கு நான் ஆராதனைக்கு வரக்கூடாதபடிக்கு பிசாசு என்ன செய்தான்? தடை செய்ய பார்த்தான். ஆனா தேவனோ தம்முடைய கிருபையினால் என்னை கொண்டு வந்திருக்கிறார். ஆராதனைக்கு வரலன்னு யாராவது சாக்கு போக்க சொல்லிங்க, உங்களை பிசாசு தடுத்து விட்டான். மழை அல்ல, பிசாசு தடுத்து விட்டான். நேற்று நான் டிவியில் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நேற்று கார்த்திகேய தீபன் கடைசி நாள். திருவண்ணாமலையில் அந்த தீபத்தை ஏற்றுவதற்காக கொட்டும் மழையில் அநேக மனிதர்கள் அந்த கொப்பரையை தூக்கி கொண்டு மேலே மலையில் ஏற முடியாமல் ஏறிட்டு போகிறாங்க. மழை பெய்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது அதை மேலே தூக்கி கொண்டு கடைசியில் அங்கு சென்று அதை என்ன செய்கிறார்கள்? அந்த தீபத்தை ஏற்றுகிறார்கள். திரளான ஜனங்கள் அதை தரிசிப்பதற்காக நின்று கொண்டிருக்கிறார்கள். நான் என் மனைவியிடத்தில் சொன்னேன், இந்த ஜனங்கள் எவ்வளவு பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இந்த மலையிலே அடைந்து கிட்டத்தட்ட எத்தனையோ அடி உயரத்தில் அதை கொண்டு போய் அந்த தீபத்தை ஏற்றுகிறார்கள். அதை வழிபடுவதற்காக, தரிசிப்பதற்காக ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அங்கு கூடியிருக்கிறார்கள். நான் என் மனைவிடத்தில் சொன்னேன், இது போன்று மழை பெய்து கொண்டிருக்குமானால் நாளைக்கு உபவாசத்துக்கு அநேகர் வரவே மாட்டாங்கன்னா. சரியாயிட்டா? உங்க பக்தி எங்க இருக்குன்னு நான் கேட்கேன். பக்தி எங்கெங்க இருக்கு? அல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லுகிறது, பக்தி உள்ளவனை தான் தேவன் தமக்கென்று தெரிந்து கொள்கிறார். நீங்க எந்த வகையிலையாவது பக்தியா இருக்கணும். எந்த சாமியை கூப்பிட்டாலும் பரவாயில்ல, நீங்க பக்தியா இருந்தனா தேவன் ஒரு நாள் உங்களை தெரிந்து கொள்வார், ஒரு நாள் உங்களை இழுத்துக் கொள்வார், ஒரு நாள் வல்லமையாக உங்களை பயன்படுத்துவார். இங்கே நின்று கொண்டிருக்கிற நான் 1975ஆம் ஆண்டு திருச்செந்தூரில் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிற நாட்கள் வெள்ளிக்கிழமை தோறும்
அந்த கோயிலுக்கு போயிடுவேன். அருமையான சகோதரர் பேர் தான் அது. ஆமென். சுப்பிரமணிய தானே உங்கள் பேர்? அல்லேலூயா. அந்த கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை என் நண்பர்களோடு போயிடுவேன். எல்லா சட்டையும் கலத்தி போட்டு பிரகாரம் வரைக்கும் போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு திருநீர் அடிச்சுட்டு அப்படியே வெளியே வருவேன். ஆனாலும் என் குடும்பம் கிறிஸ்தவம் தான், நானும் கிறிஸ்தவன் தான். நீங்கள் அப்படி தான் இருக்காங்க, எல்லா கிறிஸ்தவனும் அப்படி தான் இருக்கிறாங்க. வேஷக்காரர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிற வரைக்கும் எப்படிங்க எழுப்புதல் உண்டாகும்? ஆமென். அப்படித்தான் நான் இருந்தேன். அதை ஒரு ஜாலியாக எடுத்துக்கிட்டேன், என் நண்பர்களோடு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து போனது. ஆமென். ஆனால் ஒரு பக்தி எனக்கு இருந்தது. தேவன் என்னை தெரிந்து கொண்டார், உங்கள் மத்தியில் ஒரு ஊழியக்காரனாக வைத்திருக்கிறார். ஓ, உங்களையும் கூட. அல்லேலூயா. நான் அதை நினைத்தது போலவே நடந்து விட்டது. இந்த கொட்டும் மலையிலே இந்த கொப்பரை இவ்வளவு உயரம் மலையில் ஏறி தூக்க முடியாமல் தூக்கிட்டு போகிறாங்க. நியூஸில் அதை போட்டான். அங்கிருந்து அதை தீபத்தை ஏற்றும் பொழுது பக்தி பரவசத்தோடு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அதை தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஓ, நீ என்ன கிறிஸ்தவனா? நீ என்னையா கிறிஸ்தவன்? ஒரு மழை பெஞ்சா கூட ஆராதனை விட்டுருத. அல்லேலூயா. இயேசு சொன்னார், மரித்தோர் தங்களது மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வான்னு சொன்னாரா சொல்லலையா? யார் செத்த எனக்கு என்ன? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை விட்டு செத்த வீட்டுக்கு போவாத. இயேசு அப்படித்தான் சொல்லியிருக்கார். அல்லேலூயா. மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். ஒரு தங்கத்தை கேட்குற, ஆண்டவரே முன்பு என் தகப்பனாரை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடும். மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்ன பின்பற்றி வா. அதுதான் உத்தமமான கிறிஸ்தவன். அவன் செத்து போனா அவனுக்கு கல்யாணம், இவனுக்கு கல்யாணம். இன்னைக்கு ஜனங்களை பார்த்தீங்கன்னா கல்யாண வீடுன்னா ஆளாக போய் நிற்பாங்க. கல்யாண வீடுனா போதும், அப்படியே சீவி முடித்து சிங்காரித்து போய் உட்கார்ப்பாங்க. ஆனால் ஆராதனைக்கு ஆளை காணோம். போன வாரம் நடந்த கல்யாணத்தில் எல்லா விசுவாசியும் வந்துட்டாங்க, இன்னைக்கு வரலையே. நீங்க பெற்றிருக்கிற ஆவி என்னன்னு நான் கேட்கேன். நீ பெற்றிருக்கிற ஆவி கல்யாண ஆவியை பெற்றிருக்கிறீங்க. தேவனுடைய ஆவியை பெற்றா தேவ சமூகத்துக்கு ஓடோடி வருவாங்க. நீங்க அதான் நடக்கு. கல்யாண வீட்டில் விசுவாசிகள் போற அடைஞ்சு கிடப்பாங்க. சர்ச்சுக்கு வரலையே, தேவனை ஆராதிக்க உன்னால முடியலையே, உபவாசம் இருக்க உன்னால முடியலையே. என்ன ஆவியை பெற்றிருக்கிறீர்கள்? ஆமென். பரிசுத்த ஆவியானவர் தேவனை நோக்கி உங்களை வழிநடத்துவார், சத்தியத்தை நோக்கி நடத்துவார். ஆமென். அதுதான் பரிசுத்த ஆவி. இன்னைக்கு அநேகர் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டதாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். நோ, வேத வசனத்தின் அடிப்படையில் இதை பாருங்கள் பிரியமா. அல்லேலூயா. ஒரு மனிதன் தான் அவன், ஆனால் அவனுக்குள் இருந்து அந்த பிசாசு தான் அதை செய்து கொண்டிருந்தது. புரிகின்றதா? ஒரு தவறான நோக்கத்தை கொண்டு ஒரு பிசாசை நீங்கள் வெளியே துரத்த முடியாது. ஆமென். அன்பை கொண்டுதான் அதை செய்ய முடியும். உலகத்தில் இருக்கின்ற எல்லா சக்தியை காட்டிலும் மிக வல்லமை உள்ள ஒரு சக்தி அன்பு தான். ஆமென். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தை விசுவாசிக்கும். ஆமென். அன்பு ஒரு காலம் அழியாது, அந்நிய பாஷை ஓய்ந்து போகும். ஆமென். அதுதான் மிகப்பெரிய சக்தியாம். இப்பொழுது நீங்கள் கவனிப்பீர்களானால் புகைப்பது அல்லது மன்னிக்கும் பகைப்பது, வெறுப்பது எப்பொழுதுமே பிசாசின் காரியம். இப்போ வந்துட்டா தலை விரிச்சு ஆடினா தான் பிசாசுன்னு நினைக்கலாம். நீங்கள் யாரையாவது பகைக்கிறீங்களா? யாரையாவது வெறுக்கிறீங்களா? ஓ தேவ பிள்ளையே, அது பிசாசாகும். எந்த விசுவாசியாவது பகைச்சிங்கன்னா அது பிசாசு, யாரையாவது வெறுக்கிறீங்கன்னா அது பிசாசு. புரியுதா? இயேசு யாரையும் வெறுக்கலைங்க, இயேசு யாரையும் பகைக்கலைங்க. அவரை முத்தமிட்டு காத்து கொடுத்தவனே, சிநேகிதனே முத்தத்தினாலேயா மனுஷகுமாரனை காட்டு கொடுக்கிறார் என்று சொன்னார் அல்லவா? அந்த ஆவி நமக்குள்ள இருந்தா, அந்த பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருந்தா என்ன செய்யும்? ஓ அவரில் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அல்லேலூயா. பகைப்பது கூட பிசாசு, வெறுப்பது பிசாசு. எப்பொழுதுமே பிசாசின் காரியமாக அது இருக்கிறது. நீங்கள் யாரையும் பகைக்க கூடாது, யாரையும் வெறுக்க கூடாது. உங்களுக்கு விரோதமாக என்ன வேணாலும் செய்யட்டும், பரவாயில்ல. ஆனால் அவர்கள் மனம் வருந்தும் பொழுது அதை மன்னிக்கக்கூடிய ஒரு தன்மை நமக்கு இருக்க வேண்டும். பகைத்தல், வெறுத்தல் பிசாசினால் உண்டாகின்ற ஒன்று. நமக்குள்ள அது இருக்கக்கூடாது பிரியமானவர்களே. அப்படி உங்களுக்குள்ள ஏதாவது இருந்ததுன்னா இன்னைக்கே தூக்கி தூரப்பட்டுருங்க, அது பிசாசு. நான் சொல்லலை, தீர்க்கதரிசி சொல்கிறார். Thus saith the Lord. கர்த்தர் உரைக்கிறதாவது அது பிசாசாக இருக்கிறது.
நீங்கள் தலைவரிச்செல்லாம் ஒன்றும் ஆட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். அந்த ஆவி அமைதியாக இருந்து மற்றவர்களை, உங்கள் சகோதரர்களை வெறுக்க வைக்கும், உங்கள் சகோதரர்களை பகைக்க வைக்கும். அல்லேலூயா. அதனால தான் இயேசு சொன்னார், உங்களை பகைக்கிறவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் சொன்னார். அல்லேலூயா. கவனிக்க வேண்டும். ஆகையால் மக்கள் யாரையாவது கடுமையாக வெறுத்தால் நினைவில் கொள்ளுங்கள், இழிவாக கருதுதல் அல்லது கடும் வெறுப்பை காண்பித்தல் அது ஒரு மோசமான பிசாசு. நமக்குள்ள இருக்கா? நீ பரிசுத்தாய் பெற்றதாக சொல்லிக் கொண்டிருப்பேன், நமக்குள்ள இது இருக்கா இல்லையா? இருக்காங்க. வெளியே சொல்ல மாட்டீங்க, ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு எனக்குள்ள இருக்கப்பா. அடுத்தவங்கள பார்க்கிறேன், அவங்கள வெறுக்கிறேன். ஆமென். இந்த விஷயத்தெல்லாம் எனக்குள்ள இருக்கு. அல்லேலூயா. அதனால தானே இன்னைக்கு உபாச கூட்டத்துக்கு இந்த செய்தி மகத்தானதா இருக்குன்னு பிசாசு வரவிடலை. ஆமென். கவனிங்க. அல்லது கடும் வெறுப்பை காண்பித்தால் அது ஒரு மோசமான பிசாசு. நீங்கள் அவ்வாறு செய்யவே கூடாது. நீங்கள் நினைவு கொள்ளுங்கள், அந்த இயேசு தம்முடைய பிரசங்கத்தில் கூறினது, நீங்கள் ஜெபம் செய்கையில் எங்கள் பரலோக பிதாவே. ஆமென். அவர் கீழே வந்தபோது அவர் ஒவ்வொரு மனுஷனுடைய தப்பிதத்தை உன்னுடைய முழு இருதயத்துடன் நீ அவனுக்கு மன்னியாது இருந்தால் உங்கள் பரமபிதாவும் உங்கள் தப்பிதங்களிலிருந்து உங்களை மன்னியாதிருப்பார். நாம் என்ன செய்யணும் பிரியமானவர்களே? நாம மன்னிக்கலைன்னா அவரும் மன்னிக்க மாட்டாராம். புரியுதா? முதல்ல நாம் என்ன செய்யணும்? நம்முடைய பாவங்களோ நம்முடைய தவறுகளோ தப்பிதங்களோ மன்னிக்கப்பட வேண்டுமானால் முதலாவது நாம மன்னிக்கணும். நாம மன்னிச்சாதாங்க அவர் மன்னிப்பார். அதுதான் இயேசு சொன்னார். அல்லேலூயா. பாருங்கள், பாருங்கள், நீங்கள் அவ்வாறு செய்யக்கூடாது. ஆனால் வெறுப்புணர்ச்சியை தூண்டுகின்ற வல்லமையை பிசாசு உருவாக்குவான். வெறுப்பு கொண்டு வர்றது யாரு? ஒரு விசுவாசியை பார்த்தோன்னா வெறுப்பு, பகைப்பு, கசப்பு, இது அத்தனை பிசாசுங்க. புரியுதா? தலைவரிச்சி நான் ஒன்றும் ஆடலை, அன்னி தலைவரிச்சி ஆடாண்டாயா, வெறுப்பு உனக்குள்ள இருக்கா, அது ஒரு பிசாசு. ஆமென். கவனிங்க. வெறுப்புணர்ச்சியை தூண்டுகின்ற வல்லமையை பிசாசு உருவாக்கி மேடையின் மீது ஓடச் செய்து என்னை கொல்ல பார்த்தான். அந்த ஊழியக்காரனை பார்த்தோன்னு வெறுப்பு. இன்னைக்கு சபையில் சில விசுவாசிகள் ஊழியக்காரனை பார்த்தாலே வெறுப்பா இருக்கும். அதுதான் அங்கே நடந்தது. நீங்கள்ல உங்களுக்குள்ள இருக்கிற பிசாசு தான் அந்த வெறுப்பை கொண்டு வருது. ஆமென். ஒரு விசுவாசியை பார்க்கும்போது வெறுப்பு வருது, அது பிசாசாக இருக்கிறது. ஆகையால் சரீர பிரகாரமாக அந்த மனிதனால் செய்ய முடியும். அவன் அநேக மடங்கு பலமைந்தவனாக அவன் என்னை அப்படியே தன்னுடைய 2 விரல்களிலால் அந்த பெல்ட்டை தூக்குவது போல என்னை தூக்கி இருக்கலாம். ஏனெனில் அவன் 260 அல்லது 270 பவுண்டு எடையுள்ளவனாக இருந்தான். ஒரு பவுண்டு எடை என்பது 0.420 கிராம். ஆமென். இதை நான் கால்குலேட் பண்ணி பார்த்தேன். 460 என்றால் என்ன என்று கணக்கு பார்த்தேன். கிட்டத்தட்ட 125 கிலோ. இதை நான் தான் இங்கே பதிவிட்டிருக்கிறேன், பிடிஎஃப்பில் கிடையாது. சரி, இது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக 460 கிராம் என்றால் 270 பவுண்டுக்கு எவ்வளோ வருதுன்னு சொல்லி கணக்கு பார்த்தா 125 கிலோ. நீங்கள் வேணால் ஒரு 60-65 கிலோ இருப்பீங்க. ஆமென். இல்லது ஒரு 75 கிலோ இருப்பான். 125 கிலோ எடையுள்ள அவன் 6.5 அடி அல்லது 7 அடி உயரம் இருந்தான். எப்படி இருந்தாங்க? 6.5 அல்லது 7 அடி உயரத்துக்கு இருந்தான். ஒரு மகத்தான், அந்த கோலியாத்தை போல ஒரு மகத்தான பெரிய ஆள். அவன் அப்படியே தெருவில் ஒரு பிரசங்கியை தன் கையின் முட்டியால் அடித்து கழுத்தப்பட்ட எலும்பையும் தாடை எலும்பையும் உடைத்து அந்த பிரசங்கியை காயப்படுத்தினான். ஒரு முறை அவன் அப்படி தான் செய்யலாம். தெருவில் சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது சில பேர் வந்து சுவிசேஷம் அறிவிக்கிற ஊழியக்காரங்களை வந்து அடிக்கிறாங்களா, அது என்ன? அந்த மனிதன் அல்லங்க, அந்த மனிதனுக்குள்ள இருக்கிற பிசாசு. ஆமென். அதுதான் முக்கியம். நான் அடி வாங்கி இருக்கிறேன். பாளையங்கோட்டை விஓசி மைதானத்திலே ஒரு கூட்டம் நடந்தது. சில கைப்பிரதிகளை கொடுக்கும் பொழுது அங்கிருந்து ஒரு சில வாலிபர்கள் வந்து கடைசியில் உயரமானவர், நல்ல உயரம், என்னை விட உயரம், இவ்வளோ உயரம் இருப்பார். என் முதுகை அப்படியே தாழ்த்து, தலையோடு தாழ்த்தி முதுகில் பலார்னு ஒரு அடி வச்சார். எங்கே? இதே பாளையங்கோட்டையில் நான் அடி வாங்கியிருக்கேன். ஆமென். அது பிசாசு.
ஆனால் அவர் தான் உதவி ஊழியக்காரன்னு கேள்விப்பட்டேன். என்னை அடித்தவர் யாரா? அசம்பிளி ஆஃப் காடில் உதவி ஊழியக்காரராம். உதவி ஊழியக்காரரே இந்த அடி அடித்தா பாஸ்டர் எந்த அடி அடிப்பார்? ஆமேன், அல்லேலூயா. அடி வாங்கினேன், சட்டார்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. ஆமேன். என் கையில் இருக்கிற கைப்பிரிதெல்லாம் கிழித்து எரித்து விட்டார்கள் தெரியுமா? 1993ஆம் ஆண்டு நடந்தது. அது என்னவாக இருக்கிற இன்னைக்கு அநேக விசுவாசிகளுக்குள்ள பரிசுத்தாவி இருப்பது போல என்ன இருக்கிறது? அசுத்தாவி, அந்த பிசாசின் ஆவி தான் இருக்கிறது. ஆனால் பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டது போல அவர்கள் பாவனை செய்வார்கள். நோ, பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டவன் இயேசு எப்படி வாழ்ந்தாரோ அப்படியே வாழ்கிறவனாக இருக்கிறான். ஆமென். பாருங்கள், அந்த பிரசங்கி தன் கையின் முட்டியால் அடித்து கழுத்துப்பட்ட எலும்பையும் தாடை எலும்பையும் உடைத்து அந்த பிரசங்கியை காயப்படுத்தினானாம். அவர் மருத்துவமனை கொண்டு போகப்பட்டார். அவன் பிரசங்கிகளை வெறுத்தான். பிசாசு முதல்ல யாரை வெறுப்பான்? உங்களை ஒன்றும் வெறுப்ப மாட்டான், பிரசங்கிமார்களை தான் அவன் வெறுப்பான். ஏன்னா அவன் தானே சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணுறான். அவன் தானே என்ன குடிச்சு அடிக்கடி கடிந்து பேசிகிட்டு இருக்கான். இன்னைக்கு இந்த செய்தியின் மூலமாக என்னை வாங்கினியே உன்னை ஒரு கை பார்த்துக்கிடுவோன்னு அங்கே வெளியே நின்று சொல்லிட்டு இருக்கான் பாருங்க. தெரியுதா தெரியலையா? உங்களை இல்லை, நீங்கள் கேட்டு போகிறவங்க. பிரசங்கிக்கிறவனை விட மாட்டான். ஏன்னா பைபிள் சொல்லுது, மேய்ப்பனை வெட்டுவேன் மந்தையின் ஆடுகள் சிதறப்படும். முதல்ல மேய்ப்பனுக்கு தான் அவன் கை வைப்பான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. ஆகையால் அவர் மருத்துவமனை கொண்டு போகப்பட்டார். அவர் பிரசங்கிகளை வெறுத்தான். ஆகவே அப்பொழுது சரியாக அந்த இடத்திலேயே என்னை கொண்டு போட ஓடி வந்தான். பாருங்கள், இப்பொழுது கதரேனருடைய நாட்டில் பன்றிக்குள் அனுப்பப்பட்ட இந்த ஆவிகளில் சில அந்த மனிதனுக்குள் இருந்தன. பார்த்தீங்களா, ஆவி எங்கே போச்சு? நீங்கள் நினைப்பீங்க பன்றிக்குள்ள அந்த ஆவி போய் கடலுக்குள்ளே விழுந்து எல்லா ஆவிகளும் செத்து போச்சுன்னு நினைப்பீங்க. ஆவிகள் சாகலை, பன்றிகள் தான் செத்தன. ஆமென். நீங்கள் என்ன 2000 பிசாசு கடலுக்குள்ளே விழுந்து செத்து போச்சிங்க. ஆவிகள் சாகுமாங்க? ஆவிகள் சாகுமா? சாகாது. அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு, இன்னொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டே இருக்கும். பன்றிகள் தான் செத்து போச்சு. செத்து போனோடனே அந்த 2000 ஆவிகள் அநேகரை பிடித்து கொண்டது. அதில் இந்த மனிதனுக்குள்ளே இருந்ததுதான் அந்த ஆவி. பார்த்தீங்களா? இப்பொழுது கதரேனருடைய நாட்டில் பன்றிக்குள் அனுப்பப்பட்ட இந்த ஆவிகளில் சில அந்த மனிதனுக்குள் இருந்தன. ஓ, அந்த 2000 பிசாசுகள் சிலது நம்ம சபை விசுவாசிகளுக்குள்ளும் இருக்கின்றது. நம்ப முடிகிறதா? நம்ப முடிகிறதா இல்லையா? கண்டிப்பாக இருக்கலாம். ஏன்னா அவன் சுற்றிக்கிட்டு வரான். உங்கள் எதிராளியான பிசாசானவன் எவரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றிக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான் ரொம்ப பிஸியாக இருப்பார் அவர். எங்க எதுக்காக அவன் பிஸியாக இருக்கான்? சர்ச்சுக்கு ஒரு பயலையும் இன்னைக்கு போக விடக்கூடாது. மழையை கொட்டவை இன்னும் கொஞ்சம். ஆமேன். யார் போயிடுறான்னு நான் பார்த்துட்றேன் அப்படின்ட்டு அவன் காலையிலே உங்களுக்கு முன்னால் எழுந்து ரெடி ஆயிடுவான். சர்ச்சுக்கு போகாமல் யாரெல்லாம் தடுக்க முடியுமோ அதெல்லாம் தடுத்துக்கிட்டு இருப்பான். நீங்கள் பார்த்தீங்க, ரொம்ப மழை பெய்யுது, ரொம்ப வெயில் அடிக்குது, ரொம்ப பனி விழுது, அதனால தான். நோ, அது எல்லாமே பிசாசு. ஆறான்னைக்கு வரலன்னு மட்டும் வர முடியலன்னு எனக்கு யாராவது சாக்கு போக்கு சொன்னீங்க, அவ்வளோதான், எனக்கு கோபமே வந்துடும். காரணம், பிசாசுகள் தான் அதை செய்கிறேன். தேவனை நோக்கி நாம் முன்னேறி செல்லாதபடிக்கு நம்மை தடை செய்கிறது யாரு? வேத வசனம் சொல்கிறது, அன்றியும் தேவபக்தியாய் நடக்க யாவரும், தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். தேவபக்தியாக நடக்கணும்னு ஒரு ஸ்டெப்பு முன்னால் ஆண்டவரை நோக்கி எடுத்து வைங்க. நீங்கள் துன்பப்படக்கூடிய அந்த துன்பங்களை பிசாசு கொண்டு வந்துடுவான். அல்லேலூயா. பாருங்கள், அப்படிப்பட்ட பரிதாபத்திற்கு அந்த ஆவிகள் சில அந்த மனிதனுக்குள்ளே இருந்தன. பார்த்தீங்களா, அந்த பன்றி கூட்டத்துக்குள்ளே இருந்த ஆவிகள் சில எங்கே வந்துடுச்சு? இந்த மனிதனுக்குள்ளே வந்துட்டு. அப்படிப்பட்ட பரிதாபத்துக்குரிய மக்களில் சிலர் இங்கே அந்த மனநல காப்பகத்தில் தங்கள் தலைகளை சிறு அறைகளிலும் மோதி கொண்டிருக்கின்றனர். நினைவில் கொள்ளுங்கள், பிசாசுகள் மரிக்காது. ஆமென். பிசாசுகள் மரிக்காது. பிசாசுகள் எப்பொழுதும் வாழும். அல்லேலூயா. பிசாசுகள் எப்பொழுதும் வாழும். காரணம், அது ஆவியாக இருக்கிறது. ஆனால் பிசாசுகள் கட்டாயம் மரிக்க வேண்டிய ஒரு சமயமானது இருக்க போகின்றது.
அவைகள் முழுவதுமாக அடியோடு நிர்மூலமாக்கப்படும். அது ஒரு காலம். இன்னைக்கு ஆண்டவர் விட்டுட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, இந்த பிசாசை இன்னும் கட்டலை. ஆனால் ஒரு நாள் வரும், 1000 வருஷ அரசாட்சி, உலகத்தை மோசம் போக்குற அந்த பிசாசான 1000 ஆண்டுகளவும் அவன் கிரியை செய்யாதபடி அவன் கட்டப்படுவான். அல்லேலூயா. அதன் பிற்பாடு அவனுக்கு என்ன நேரிடும் என்றும் பைபிளில் இருக்குது. ஆனால் இப்பொழுது அது கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. ஆமென். ஏன்னா உலகத்தை அவன்தான் மோசம் போக்கணும். அவன்தான் என்ன கொண்டு வரணும்? நமக்கு சோதனையை கொண்டு வரணும். யோபனுடைய வாழ்க்கையில் சோதனை கொண்டு வந்தது யாருங்க? பிசாசு தானே கொண்டு வந்தான். யோபு 1:8 வாசித்து பாருங்க. அல்லேலூயா. கவனிங்க. சோதனை என்பது வருகிறதென்றால், வேதனை என்பது வருகிறதென்றால், வியாதி என்பது வருகிறதென்றால் அது அத்தனை பிசாசு தான் செய்கிறான். ஆமென். பாருங்கள். ஆகையால் அது ஒரு நாள் அடியோடு நிர்மூலமாக்கப்படும். ஆனால் இப்பொழுது அவை உயிரோடு இருந்து மானிடர்களில் அநேக சந்ததிகளாக கிரியை செய்து வருகின்றன. சாசு கிரியை செய்வதற்கு என்ன தேவை முதல்ல புரியுங்கிட்டா? இந்த உலகத்தில் 2 சக்தி தான். ஒன்று தேவனுடைய வல்லமை, இன்னொன்று பிசாசனுடைய வல்லமை. இது 2 கிரியை செய்வதற்கு என்ன தேவை? ஏதாவது ஒரு உடல் தேவை. ஆமென். அது நாய்க்குள்ளேயும் புகுந்து கொள்வான். ஆமென். மிருகங்களுக்குள்ளும் புகுந்து கொள்வான். ஆமென். அதிகமாக அவனுடைய இருப்பிடம் எங்க இருக்கு? மனிதர்களிடத்துல தான் இருக்குது. ஆமென். அதை விட அவன் விரும்புறது யாருன்னா, மனிதர்களுக்குள்ளே போகிறதுக்கு தான் அவன் விரும்புகிறான். ஏன்னா அசுத்த ஆவி ஒரு மனிதனில் இருந்து அது விரட்டப்பட்டாச்சு, போயிடுச்சு. அது போய் அலைந்து திரிந்து இளைப்பாறுதல் இல்லாமல் திரும்ப வந்து பார்த்துதான். அந்த மனிதனுடைய இருதயம் எப்படி இருந்தது? பெருக்கி ஜோடிக்கப்பட்டு வறுமையாக இன்னும் பரிசுத்தாவியை பெறாமல் இருக்குது. அசுத்தாவி போயிடுச்சுன்னா என்ன வரணும்? நமக்குள்ள பரிசுத்தாவி வரணும். அப்படின்னா திரும்ப பிசாசு வராது. அல்லேலூயா. இப்போ பரிசுத்தாவி இருந்தால் அசுத்தாவி எட்டி பார்க்கும். நம்மிலும் பெரியவர் ஒருவர் இருக்கிறார், நமக்கு இடம் இல்லை, ஓட்டம் பிடிச்சிருவான். ஆனால் அது பார்க்கும்போது பெருக்கி ஜோடிக்கப்பட்டு வெறுமையாக இருந்ததா, ஒன்றுமே இல்லை. அவன் பார்த்தான், கொஞ்சம் இரு நான் இப்போ வாரேன்னு சொல்லிட்டு பொல்லாத 7 ஆவிகளையும் சேர்த்து கூட்டிகிட்டு வருது. அது உள்ளே போய் உட்காந்துக்கிட்டான் அந்த மனிதனுக்குள்ள. அவனுடைய முன்னிலைமை பார்க்கலாம் பின்னிலை அதிக கேடுள்ளதாக இருக்கும் என்று வேதம் சொல்லுது. பெருக்கி சுத்தமாக வெறுமையாக இருக்காதீங்க தயவுசெய்து பிரியமா. ஆமென். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லத்தக்கதாக பரிசுத்த ஆவியினால் எப்பொழுதும் நிறைந்திருங்கள். அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. ஆகையால் இப்பொழுது அவை உயிரிழந்து மானிடர்களில் அநேக சந்ததிகளாக கிரியை செய்து வருகின்றன. அவைகளில் சில புற்றுநோய் வியாதியின் உருவில் வருமா. பிசாசு எதை கொண்டு வருது? புற்றுநோய் என்ற வியாதியின் உருவில் வருகிறது. அல்லேலூயா. சில காச நோயாகவும் வரும். அவை சரீரத்தில் புகுந்து கொள்ளும். அவை ஒரு நபருக்குள் புகுந்து கொள்ளும் வரைக்கும் வல்லமையற்றவைகளாக இருக்கின்றன. அவைகளால் ஒரு நபரின் மூலமாகத்தான் கிரியை செய்ய முடியும். புரிகிறதா? பிசாசு எப்படி கிரியை செய்கிறான்? ஒரு மனிதர்கள் மூலமாக, ஒரு நபரின் மூலமாகவே அவன் கிரியை செய்கிறான். இது நமக்கு மற்றொரு சிந்தனையை அளிக்கிறது. அது பரிசுத்த ஆவியை குறித்ததாகும். அது பூமியை மூடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அது உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வரும் வரை ஏறக்குறைய உதவியற்றதாக அது காணப்படுகிறது. புரியுதா? பிசாசு கிரியை செய்வதற்கு என்ன தேவை? மனிதர்கள் தேவை. அதே போன்று தேவன் கிரியை செய்வதற்கு யார் தேவை? நீங்கள் தான். நாம் தான் அவருக்கு தேவை. நம்மை அவருக்கு அர்ப்பணிக்காமல் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடி என்ன பிரயோஜனம்? புத்தாண்டு உடை உடுத்து ஆராதனைக்கு சென்று வருவதில் என்ன பிரயோஜனம்? தேவன் நம்மை கொண்டுதான் அவர் கிரியை செய்வார். அல்லேலூயா. தேவன் மனிதர்கள் மூலமாகவே அவர் கிரியை செய்வார். அதை புரிந்து கொள்ளுங்கள். ஆகையால் பரிசுத்த ஆவி நமக்குள் வரும் வரைக்கும் அது உதவியற்றதாக இருக்கும். நமக்குள்ள இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. தேவன் உங்கள் பேரிலும் என் பேரிலும் முழுவதும் சார்ந்திருக்கிறார். பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர்
பூமி முழுவதும் தேவனுடைய ஆவியினால் நிரம்பியுள்ளது, அது ஊற்றப்பட்டுள்ளது. ஆனால் அது நமக்குள்ளாக மானிட பிறவிகளாகிய நமக்குள் வரும் வரைக்கும் அதனால் கிரியை செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியானவர் தன்னிச்சையாக கிரியை செய்ய முடியாதுங்க, நம்ம மூலமாக தான். யாரோ ஒரு வியாதியஸ்தர் வருகிறார்கள், ஓ வியாதியஸ்தர் மேல் நீங்கள் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது சுஸ்தமாவார்கள். மார்க் 16ஆம் அதிகாரம் 17 முதல் வாசித்து பாருங்கள். என் நாமத்தினாலே நீங்கள் என்ன செய்வீர்கள்? பிசாசுகளை துரத்துவீர்கள். அவர் நமக்குள் இருந்து கொண்டு பிசாசுகளை துரத்துகிறார். புரியுதா? பிசாசுகளை நீங்கள் துரத்த வேண்டுமானால் உங்களுக்குள் என்ன இருக்க வேண்டும்? தேவனுடைய வல்லமை இருக்க வேண்டும், பரிசுத்த ஆவியுடைய வல்லமை இருக்க வேண்டும். வியாதியஸ்தருக்காக கைகளை வைத்து ஜெபிக்கிறீர்கள், அப்பொழுது நமக்கு சுகமளிப்பதற்கு என்ன வேண்டும்? தேவனுடைய வல்லமை நமக்குள் இருக்க வேண்டும். ஏனென்றால் இயேசு சொன்னார், வியாதியஸ்தர் மீது கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். கை வச்சதுனால அல்ல, கை வைக்கும் பொழுது தேவனுடைய வல்லமை பாய்ந்து சென்று சுகமாக்க. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. ஆகையினால் என் நாமத்தினாலே பிசாச சர்ப்பங்களை எடுப்பீர்கள், சாவுக்கு யாதொன்றை கொடுத்தாலும் சேதப்படுத்தாது. ஆமென். அதுதான் காரியம். ஆகையால் தேவனுடைய ஆவியினால் நிரம்பியுள்ளது, அது ஊற்றப்பட்டுள்ளது. ஆனால் அது நமக்குள்ளாக மானிட பிறவிகளாகிய நமக்குள் வரும் வரைக்கும் அதனால் கிரியை செய்ய முடியாது. ஆகவே நாம் அவனுக்கு கீழாக கிரியை செய்யத்தக்கதாக பிசாசானவன் நம்மை ஆட்கொள்ள விரும்புகிறான். நம்ம யாருக்கு அடிமையாக இருக்கணும்? பிசாசுக்கு கீழே நாம் செயல்பட வேண்டுமானால் நம்மை அடிமைப்படுத்தி, ஏன்னா அவன் தானாக செயல்பட முடியாது. ஏன்னா பிசாசுன்னா 2 கொம்பை வச்சுக்கிட்டு வந்து உங்கள் மொத்தத்தில் நிற்க மாட்டான். காரணம் அவன் ஆவி. ஆமென். அவன் ஆவியாக இருக்கிறான். அவன் என்ன செய்வான்? அவனுக்கு வேலை செய்வதற்காக, அவனுடைய கிரிகளை நிறைவேற்றுவதற்காக நம்மையே அவன் தெரிந்து கொள்கிறான். புரிகிறதா? அல்லேலூயா. ஒருவர் மீது கசப்பை காட்டுவதற்காக, ஒருவர் மீது வெறுப்பை காட்டுவதற்காக, ஒருவர் மீது நிந்தையை கொண்டு வருவதற்காக, ஒருவர் மீது அவமானத்தை கொண்டு வருவதற்காக, இது அத்தனையும் செய்கிறது பிசாசின் ஆவியே. தேவனுடைய ஆவி இருந்தால் இதை செய்ய மாட்டோம். அது அன்பு, சந்தோஷம், சமாதானம், இச்சையடக்கம், சாந்தம், தயவு, நற்குணம், விசுவாசம் என்பதாக இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்கள். ஆகவே நாம் அவனுக்கு கீழாக கிரியை செய்யத்தக்கதாக பிசாசானவன் நம்மை ஆட்கொள்ள விரும்புகிறான். நீங்கள் இடம் கொடுத்துட்டா போச்சோம், இடம் கொடுத்துட்டீங்க, உள்ளே வந்துடுவான். பின்பற்றி அவனுக்கு அடிமை, அவன் சொல்கிறதெல்லாம் நம்ம செய்ய வேண்டியிருக்கும். அதனால தான் இயேசு சொன்னார், பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். பிசாசுக்கு என்ன கொடுக்கக்கூடாது? இடம் கொடுத்துறாதீங்க. உங்கள் இருதயத்தில் இடம் கொடுத்துறாங்க, உங்கள் சிந்தையில் இடம் கொடுத்துறாங்க. கொடுத்தா அவன் கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவான். ஆனால் யாருக்கு இடம் கொடுக்கணும் பிரியமானவர்களே? இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுக்கணும். ஆமென். பாருங்கள். ஆகவே அவன் மிருதுவான முறையில் செயலாற்ற தொடங்குகையில், பாருங்கள், இது உங்களுக்கு பளிச்சுன்னு தெரிய முடியுமாக ப்ளூ கலரில் நான் வச்சிருக்கிறேன். ஏன் தெரியுமா? அவன் எப்படி கிரியை செய்கிறானா? மிருதுவான முறையில் செயலாற்ற தொடங்குகையில். மிருதுவான முறையில் வர்றான் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப சாதுவா, ரொம்ப சாஃப்டாக வருவான். ஏக்கா நல்லா இருக்கேளா, நீ உபாச கூட்டத்துக்கு போறீங்களங்க, மழை பெய்த பார்த்தா எனக்கு போக முடியலையே, என்ன பண்ணலாம் அக்கா சொல்லுதான். நானும் அதை தான் யோசித்துக்கிட்டு இருக்கேன். பரவாயில்ல, நீ மழையில் நினைஞ்சா உனக்கு சளி பிடிக்கும்ல, அப்புறம் காய்ச்சல் வரும். அதனால் நீ என்ன செய்யாத, இன்னைக்கு போக வேண்டாம் அக்கா. இந்த அக்கான்னு கூப்பிடுறோம் யாரை தெரியுமா? அந்த மேற்படியான். ரொம்ப பாசமாக பேசுவான். பிசாசனுடைய தந்திரங்கள் நாம் அறியாததல்லவேன்னு பவுல் எழுதுறாரு. இது பிசாசுடைய தந்திரம். அந்த அக்கா பக்காக்கெல்லாம் மயங்கிறாதீங்க. அல்லேலூயா. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகையாக இருக்கிறது. ஆவிக்குரிய பிரகாரமாக நாம் வாழ வேண்டும். உலக சிநேகம் நமக்கு வேண்டாம், மாம்சீக அன்பு வேண்டாம், தெய்வீக அன்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பாருங்கள், அவன் மிருதுவான முறையில் செயலாற்ற தொடங்குகையில். இதை நீங்கள் கவனிக்கணும்னா ஆதியாமத்துக்கு போயிடணும். இப்படி நேரம் கடந்து போயிட்டோம், டைம் போகிறதே எனக்கு தெரியல. பார்த்தீங்களா? டைம் கரெக்டாக நம்ம ஆரம்பிக்கணும், டைமை கொடுக்கணும். அல்லேலூயா. பாருங்கள், நாளை கரெக்டாக 10:15 செய்தி ஆரம்பிக்கும், 11:30 முடிஞ்சிடும். ஆராதனை நேரத்துக்கு முடிச்சிடுவேன். இன்றைக்கி லேட்டு, ஏன்னா மழை, அது இது, அதான் சாக்கு போக்கு தான்.
அல்லேலூயா. திருவண்ணாமலையில் மலையில் நனைஞ்சிட்டு தீபம் ஏற்றுறத கூட நாம மோசங்க. ஆமென். அல்லேலூயா. கவனிங்க, என்னைக்கு மாற போகிறோம்? நம்ம மாறத்தான் ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. இந்த பாட்டை நான் தினம் பாடிக்கிட்டு இருக்கேன், ஆனால் மாறின பாடு இல்லை. அல்லேலூயா. அப்படி தான் அந்த பாட்டு சொல்லுது. கவனிங்க, ஆகையால் அவன் மிருதுவான முறையில் எப்படி வந்தான்? ஆதாம் எவரிடத்துல தேவன் ஆதாம் இடத்துல சொன்னார், நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கலாம், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நிச்சக்கூடாது, புசிக்கக்கூடாது, புசிக்க நாளிலே சாகவாய் சாவாய். சரிதானா? அங்கேருந்து ஒருத்தர் பார்த்தான், வர்றான், மறுபடி அங்கேருந்து வர்றான், வந்து என்ன செய்றான்? எவாளே, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனிகளையும் புசிக்கக்கூடாது என்று தேவன் சொன்னாரா? ஆம், நாங்கள் புசிக்கவும் கூடாது, அதை தொடவும் கூடாது. எங்கே இருக்கு? இயேசு சொன்னாரா? புசிக்க தான் கூடாதுன்னு சொன்னார், தொடக்கூடாதுன்னு சொன்னாரா? அல்லேலூயா. தொட்டால் வர போகிறதில்ல, ஆனால் புசிக்கவும் கூடாது. இவன் எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் என்ன பண்ணுறா? மொத பொய் சொன்னது யார் தெரியுமா? ஏவாள் தாங்க. அதனால தான் அவளுக்கு பிரசங்கிக்கிற இடமே கிடையாது. பவுல் சொல்கிறார், சிறியானவள் சபைகளில் என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. இன்னைக்கு இப்போ அநேக பெண் பிரசங்கிமார்கள் எழுந்திருக்கிறார்கள், பீடத்தில் இடம் கொடுக்குறாங்க. நான் ஒரு நாள் இடம் கொடுக்க மாட்டேன். ஏன்னா பைபிள் சொல்லுது, ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஏவள் தான் வஞ்சிக்கப்பட்டாள். ஆகையால் சிறியானவளுக்கு நான் பேசுறதுக்கு என்ன செய்ய மாட்டேன்? உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவள் எதையாகிலும் கற்றுக்கொள்ள விரும்பினால் தன் வீட்டு இடத்துல போய் தன் புருஷனிடத்தில் கற்றுக்கொள்ள கடவுள். ஆமென். உங்களுக்கு இடம் கிடையாது, பெண்கள் பேசவே கூடாதுன்னு பைபிளில் இருக்கு. ஆனால் இன்னைக்கு என்ன நடக்கு? சில வீடுகளில் குடும்ப தலைவர் ஆணல்ல, குடும்ப தலைவியாகத்தான் அநேகர் இருக்காங்க. தலைவர் பேச ஆரம்பிச்சா சும்மா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, சும்மா இருங்க, நான் பார்த்துக்கிறேன். இவங்க எல்லாத்தையும் அவரை போட்டு மண்டையில் ஒரு தட்டு தட்டி உட்கார வச்சிருவார். இந்த அம்மா தான் எல்லாமே இந்த அம்மா தான். பைபிளுக்கு விரோதம், அது வார்த்தைக்கு விரோதம். சபைகளில் என்ன செய்யக்கூடாது? ஆண்களுக்கு முன்பாக பெண்கள் என்ன செய்யக்கூடாதுங்க? பேசவே கூடாது. செய்கிறதெல்லாம் ஆண்கள். ஏன்னா ஆதியிலே தேவன் ஆதாமை ஏவாளை உண்டாக்கின பொழுது அவளை நீ என்ன செய்வாய்? ஆண்டு கொள்ளுவாள் என்ற ஒரு வார்த்தையை கொடுத்தார். புரியுதா? புருஷன்தான் பெண்ணை ஆளணும், மனைவி புருஷனை ஆண்டாச்சுன்னா அது வேதத்துக்கு தலைகளாக நீங்கள் போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. அது அநேக குடும்பங்களில் நடக்குது. சரி, இப்போ மிருதமாக வர்றான், நாங்கள் அதை புசிக்கவும் கூடாது, தொடவும் கூடாது. எவ்வளோ கரிசனே கேட்குறாங்களா? தேவன் அதை புசிக்கக்கூடாது என்று சொன்னாரோ? ஆமாம், நாங்கள் புசிக்கவும் கூடாது, நாங்கள் என்ன செய்யக்கூடாது, அது தொடவும் கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்படியா? ஏன் தெரியுமா? தேவன் அதை உங்களுக்கு மறைச்சார் தெரியுமா? அது ஒரு ரகசியம் இருக்காது. உடனே இந்த பெண்ணு கேட்பா, என்ன ரகசியம் கொஞ்சம் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உடனே அவர் சொல்லுவார், நீங்கள் புசிக்க நாளிலே உங்கள் கண்கள் என்ன செய்யும்? திறக்கப்பட்டுரும். நீங்கள் யாரை போல இருப்பீங்க? தேவர்களை போல இருப்பீங்க. தேவன் அந்த ரகசியத்தை உங்களுக்கு மறைச்சிட்டாரு. அதனால் நீங்கள் புசிச்சுத்தான் பாருங்களேன். சரி, இல்லை நாங்கள் புசிக்கக்கூடாது, என் தேவன் சொல்லியிருக்கிறார், புசிக்க நாளிலே சாவேன்னு சொல்லியிருக்கார். இல்லைக்கா, நீங்கள் புசிச்சு பாருங்க. ஆமென். அவன் மிருதுவாக வந்தான். நீ தேவன் விளக்கின விருட்சத்தின் கனியை புசிக்க போறியா இல்லையா? மிரட்டினானா? மிரட்டலை. நீங்கள் அநேகர் நினைக்கிறாங்க பிசாசுன்னா ஓன்னு சத்தம் போடுறாங்க பாருங்க, அதெல்லாம் பெரிய காரியம் இல்லை. இந்த அமைதியாக இருக்கிற பிசாசை துரத்துறது தான் கஷ்டம். ஆமென். இந்த அமைதியாக இருக்கிற பிசாசை துரத்த முடியாது. ஊமை போரி இருப்பான் பாருங்க. உலகத்தில் ஒரு பழமொழி, ஊமை போல இருந்துக்கிட்டு வேற என்னமோ ஒரு பழமொழி உண்டு. ஊமை ஊரை கெடுத்தாலான ஒரு பழமொழி. பெரியவங்கெல்லாம் சொன்னது எவ்வளோ உண்மை. இந்த ஊமை மாதிரி இருக்கிற ஆளை மட்டும் நம்பக்கூடாது. அல்லேலூயா. நல்லா கவனிக்கிற பிறகு. ஆகையால் ஏதோ ஒரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன். அதாமே எவ்வளோ பற்றி பார்த்தீங்களா? அவன் எவ்வளோ கரசனையோட பார்க்குறான். மிருதுவாக வராங்க, மிரட்டலைங்க. இன்னைக்கு அதுதான் பிசாசு. விசுவாசிகளுக்கு புரியாது. உங்களை அறியாமலேயே பிசாசு உங்களை ஆட்கொண்டிருக்கிறது நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் உங்கள் செயல்பாடை பாருங்க. பரிசுத்த ஆவி பெற்றவர்களுடைய செயல்பாடா அதை ஆராய்ந்து பார்க்கு. இந்த ஆவி பிசாசாகலாம் இருக்கிறது என்று உடனே கடிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா.
கவனிக்க, மிருதுவாக அவன் செயல்பட ஆரம்பிக்கிறான். அதுதான் மிக முக்கியம். அதுதான் மதச்சார்பான மண்டலம், உடல் சார்ந்த மண்டலம், மயக்கி இழுக்கக்கூடிய ஆவிகள், ஆவி உலகம். இந்த 3 இடத்துலையும் அவன் தான் கிரியை செய்கிறான். அல்லேலூயா. ஆகையால் அவன் மிருதுவான முறையில் செயலாற்ற தொடங்கி அவன் பாவத்தில் ஆரம்பிக்கின்றான். பார்த்தீங்களா, மிருதுவாக ஏவாள் இடத்துல பேசி என்ன விட்டான், பாவத்தில் விழ வச்சுட்டான். இன்னைக்கு முழு உலகம் பாவத்தமாக இருக்கு. பாவத்தில் விழுந்து போற காரணம் யாரு? நம்ம அண்ணனா நம்ம அக்காவா? சொல்லுங்க, நம்ம அக்கா தான். ஏன் கொஞ்சம் ஏவாள அக்கான்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம அக்கா பண்ண வேலை தான் இது. அதனால் அக்காமார்களே, அண்ணன்மார்களே, கொஞ்சம் கவனமாக இருங்க அக்காமார்களிடம். அல்லேலூயா. அன்றைக்கு அதுதான் நடந்தது. அதனால் பிரசங்கப்படத்தில் ஏறுவதற்கோ, வேத வசனத்தை பிரசங்கிப்பதற்கோ, ஆண்கள் மத்தியில் பேசுவதற்கோ என்ன கிடையாது, இடமே கிடையாதுன்னு பவுல் எச்சரிக்கிறார். ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஏவாள் வஞ்சிக்கப்பட்டான். அல்லேலூயா. கவனிங்க, அவன் பாவத்தில் ஆரம்பிக்கின்றான். எங்கே ஆரம்பிக்கிறாங்க? பாவத்தில் ஆரம்பிக்கிறான். அவன் அவைகளை ஒரு நீதியான மனிதனுக்குள் வைக்க துவங்குகையில் ஒரு அருமையான மனிதன் அவனை அப்படியே நல்லவனாகவே இருக்க முயற்சி செய்து வழித்து விடுவான். அடுத்தது அவனுடைய திட்டம் என்ன தெரியுமா? அல்லேலூயா. நீ ஒரு நல்ல விசுவாசிப்பா, நீ காலையிலே பைபிள் படிக்கல, நல்ல விசுவாசி. ஆமென். நல்ல விசுவாசி என்று நம்பும்படி செய்வான் பிசாசு. தனக்கு ஒரு குறை, யான்ற எந்த குறையும் இல்லைங்க. ஏங்க, அங்கே ஒரு பையன் ஒருத்தன் வந்து தேவாலயத்தில் ஜெபிங்க, ஆண்டவரே அந்த வாலிப பையன் நித்திய ஜீவனை பெற என்ன செய்ய வேண்டும் கேட்டான். ஆண்டவரே என்னிடத்தில் ஏதாகிலும் குறை இருக்குமானால் சொல் என்று அந்த குறையை கேட்டான். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? ஏன்ட்ட எந்த குறையுமே இல்லை, அவனாவது குறை இருக்கான்னு கேட்டான். நாம் என்ன பண்ணுறோம்? இங்கே இருக்கிற யாராவது என் மேலே குறை இருக்குன்னு சொன்னால், உங்ககிட்ட குறை இருக்குன்னு சொன்னால் நீங்கள் ஒத்துக்குவீங்களா? ஐ எம் ஆல்ரைட் பர்ஃபெக்ட், நான் ரொம்ப பரிபூர்ணமாக இருக்கிறேன், என்கிட்ட எந்த தவறும் இல்லைங்க. ஆமென், ஐ எம் ரைட், அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதை சொல்ல வைக்கிறது கூட பிசாசாக தான் இருக்கும். நான் சரியாக இருக்கிறேன்னு உனக்கு சொல்ல வைக்கிறது யாரு? பிசாசு. நான் நல்லவன் என்று நினைப்பது பிசாசு, நீங்கள் நீதிமான் என்று சொல்ல வைப்பது பிசாசு. ஏன்னா பைபிள் சொல்லுது, ஒரு நன்மையும் செய்யாமல் ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் பூமியிலே கிடையாதுன்னு சொல்லும்போது உங்களை எப்படி நல்லவன் சொல்ல முடியும்? நான்லாம் நல்லவல்லப்பா. ஆமென். பாவியில் பிரதான பாவினான், என் நீதி அழுக்கான கந்தையே. பாவியில் பிரதான பாவினான், என் நீதி அழுக்கான கந்தையே. கழுவிட்டார் தூய தம் இரத்தத்தால், என்னை மீட்டிட்டார் அளவில்லாத கிருபையால். கழுவிட்டார் தூய தம் இரத்தத்தால், என்னை மீட்டிட்டார் அளவில்லாத கிருபையால். என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட. அல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் பாவியில் நான் பிரதான பாவி சொன்னான். அந்த இடத்துக்கு நீங்கள் வந்தாகணும், நாம் வந்தாகணும். ஐயோ நான் நல்லவன் இல்லை, நான் பாவியில் பிரதான பாவின்னு பவுல் அப்போஸ்தலன் பரிசுத்தாவி பெற்ற பிறகு அறிக்கை எடுக்கிறான். ஆமென். நீங்கள் நான் நல்லவன், ஏன்ட்டு எந்த குறையும் இல்லைன்னு சொன்னீங்கன்னா அதை சொல்ல வைக்கிறதே பிசாசு. ஆமென். அதைத்தான் செய்வானாம் பிசாசு. பிசாசு உங்களை என்ன செய்வானா? அப்படியே நல்லவனாக இருக்க முயற்சி செய்வான், நல்லவனாகவே இருக்க முயற்சி செய்ய வைத்து விடுவான். கூடுமானால் அவன் மரிக்கும் வரைக்கும் அவன் அப்படியே நல்லவனாகவே இருக்கும்படி செய்து விடுவான். அல்லேலூயா. பாருங்கள், சில கிறிஸ்தவர்கள் நான் புகைப்பிடிக்கிறதே கிடையாதுங்க, நான் மது அருந்த மாட்டேன், என் புகைப்பிடிச்ச நான் அந்த புகைவடை கூட எனக்கு பிடிக்காது, புகை பிடிக்க மாட்டேன், மது அருந்த மாட்டேன், சினிமாவுக்கு போக மாட்டேன், சீரியல் பார்க்க மாட்டேன், அதை செய்ய மாட்டேன், ஆராதனை விட மாட்டேன், எல்லாம் செய்து உன்னை நல்லவனாகவே பிசாசு வைப்பானா. ஆனால் நீ என்ன செய்யணும்? நீ நல்லவனாக இருக்கிறதுக்கு பதிலாக என்ன செய்யணும்னா மறுபடியும் பிறக்கணும். இயேசு சொன்னார், நீ மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டாய். அப்போ நல்லவனாக இருக்கும்படி பிசாசு நீங்கள் நல்லவனாக வைப்பான், கடைசியில் அவன் நரகத்துக்கு கொண்டு போயிடுவான். ஒரு தேவனுடைய மனுஷன் ஊழியக்காரர் சொல்கிறாரு, ஒரு தரிசனத்தின் மூலமாக அவருக்கு தேவன் வெளிப்படுத்தும் பொழுது அநேக கிறிஸ்தவர்கள் நரகத்தில் போய் வேதனைப்பட்டாங்களாம்.
அப்பொழுது அவர்கள் அந்த கிறிஸ்தவர்கள் சொன்னார்களாம், நான் எப்படி இந்த இடத்துக்கு வந்தேன்? என்னால் எப்படி வர முடியும்? முடியாதே. நான் நன்றாக ஆலயத்துக்கு செல்வேனே, பண்டிகையெல்லாம் கொண்டாடுவேனே, ஆமேன், எல்லாவற்றையும் சரியாக செய்வேனே, காணிக்கை செலுத்துவானே, எல்லாமே செய்வேனே, எப்படி நான் இந்த இடத்துக்கு வர முடியும்? வர முடியாதே. ஆமேன். பிசாசானவன் என்ன செய்திருக்கிறான்? உங்களை ஒரு நல்ல கிறிஸ்துவன் என்று நம்பும்படி வைத்து நரகத்துக்கு கொண்டு போயிட்டான். இது எவ்வளோ பெரிய வஞ்சனை தெரியுமா? நீங்கள் ஒரு நல்ல கிறிஸ்தவனாக இருந்தால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் பாவ அறிக்கை செய்கிறவர்களாக இருப்பீர்கள். புரியுதா? என்னிடத்தில் எந்த தவறும் இல்லைன்னு சொன்னீங்கன்னா அது பிசாசு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. பாருங்கள், அவ்விதமாகவே செய்ய அவன் விரும்புகிறான். அவன் இந்த மனிதனை ஆட்கொள்ளுவான். ஏனெனில் நீ எவ்வளவாக நீதியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு ஒழுக்கமுள்ளவனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு சுத்தமுள்ளவனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு நேர்மை உள்ளவனாக இருந்தாலும் சரி, அது ஒரு பொருட்டல்ல. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுடைய நிலைமை தான். தான் புகைப்பிடிக்கக்கூடாது, மறு இருந்தக்கூடாது, இதைத்தான் நல்லதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இதைத்தான் ரெட்ஷிப்புன்னு நினைக்கிறாங்க. இதுதான் மறுபடியும் பிறந்ததுன்னு நினைக்கிறாங்க. இல்லை, ஜாசு அவனமாக உங்களை செய்து விடுகிறான். அது ஒரு பொருட்டல்ல. நீ மறுபடியும் பிறக்காவிட்டால் உன்னால் பரலோகத்தை அடைய முடியாது. ஆமேன். இயேசு நிக்கேதேவுமை யாருங்க? நமக்கு நல்லா தெரியும். நிக்கேதேவுமை இஸ்ரவேலில் ஒரு போதகனாக இருந்தான். சரிதானா? அல்லேலூயா. இஸ்ரவேலில் ஒரு போதகனாக இருந்தால் இரவு வேளையில் இயேசுவை பார்க்க வந்தான். ஏன்னா பகலில் யாராவது பார்த்தாங்கன்னா சபையை விட்டு இனிச்சுவாங்க, நீக்கிடுவாங்க. ஏன்னா இயேசுவை எவனாகில ஏற்றுக்கொள்ளால் அவனை இனிச்சணும், தேவாலயத்தை விட்டு நீக்க புறமே தள்ள வேண்டும் என்ற ஒரு கட்டளை அங்கே வைத்திருந்தாங்க. அதனால் நிக்கேதேமு என்ன பண்ணா, இரவு வேளையில் யாருக்கும் தெரியாமல் வந்திருக்காரு. ஒருவேளை நான் நினைக்கிறேன் தலையில் ஒரு போர்வையை போட்டு மூடிட்டு இயேசுகிட்ட வந்திருப்பார், யாரும் என்ன பாத்திரக்கூடாதுன்னு. அல்லேலூயா. ஏன்னா அங்கே கட்டுப்பாடு இருந்தது. இயேசுவின் இடத்துல, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வராவிட்டால் ஒருவனும் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய மாட்டான். அது சரிதான். ஆனால் நீ மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டாய். பார்த்தீங்களா? இயேசு கிறிஸ்து தான் தெய்வம் என்று அறிஞ்சா மட்டும் போதாது. நிக்கேதேமு சொன்னான், நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர், இல்லைன்னா இப்படிப்பட்ட அற்புதம் நடக்காது. ஏன்னா மற்ற வேதபாரர்கள், மற்ற பரிசேயர்கள் என்ன சொல்கிறாங்க? இவன் பிசாசு பிடித்தவன். ஆமென். இவனுடைய தாய் என்ன செய்தாள்? வேசித்தனத்தானால் இவனை பெற்றெடுத்தாள். என்னவெல்லாமல் சொல்லி அவரை மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தினார்கள். ஆனால் இந்த நிக்கேதேமோ என்ன சொன்னாங்க? நீ தேவனிடத்தில் இருந்த போதகர், தேவன் உம்மோடு இல்லை என்றால் இப்படிப்பட்ட அற்புதங்களை ஒரு செய்ய முடியாதுன்னு சொன்னான். இயேசு சொன்னார், அது சரிதான், ஆனால் நீ என்ன செய்யணும்? மறுபடியும் பிறக்கணும். யூ born again. நீ மறுபடியும் பிறந்தால் ஒழிய தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க மாட்டாய் என்று மெய்யாகவே மெய்யாக உனக்கு சொல்லுகிறேன். அப்போ அங்கே என்ன தேவைப்படுதுன்னா மறுபடியும் பிறத்தல். இந்த மாம்சம் அழிந்து, சாதி வேற்றுமை, எல்லா வேற்றுமையும் அழிந்து, ஆமென், எல்லாமே அழிஞ்சிடணும். உலகத்தில் என்னெல்லாம் இருந்ததோ அத்தனையும் அழியணும். ஆவியில் பிறக்கணும். மாம்சத்தினால் பிறந்தவன் மாம்சமாக இருக்கிறான், ஆவியில் பிறந்தவன் ஆவியாக இருக்கிறான் என்று இயேசு சொன்னார். நாம் இன்னைக்கு மறுபடியும் பிறத்தல் என்றால் என்னங்க? ஆவியில் பிறக்கிறோம். ஆவியில் பிறந்தவங்க கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில் ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு ஒரு சர்ச்சு, இன்னொரு குறிப்பிட்ட ஜாதிக்கு இன்னொரு சர்ச்சு. சரிதானா? இவன் பரலோகத்தில் எப்படி போகிறான் கேளுங்க. ஒவ்வொரு ஜாதிக்காரனுக்கும் சர்ச்சு தனித்தனியாக இருக்குது. அந்த ஜாதிக்காரன் அங்கே போவான், இந்த ஜாதிக்காரன் அங்கே போவான். பரலோகத்தில் போய் என்ன பண்ண போகிறான்? அதான் கேட்கேன். அங்கேயும் போய் ஜாதி சண்டை போட போறியா? அல்லேலூயா. நீங்கள் அதான் நடக்கு. சில கிராமத்துக்கு நான் ஊழியத்து போயிருக்கிறேன். ஒரே சர்ச்சு இருக்குது, ஒரே கொள்கைகள் உள்ள 2 சர்ச் இருக்குது. ஒரே கொள்கைகள் உள்ள 2 சர்ச் இருக்குது. இது என்னங்க? கீழத்தருக்கு ஒரு சர்ச்சு 2-3 நாளைக்கு முன்னால் நினைக்கிறேன் ஒரு சகோதரனை சந்தித்தேன். இந்த புதுக்குளம் பக்கத்தில் உள்ள ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு சகோதரன். அப்போது எனக்கு இன்னும் ஊர் தான் அப்படின்னார். நான் எதையாவது சொல்லுவான் அந்த ஊர் பேரை புரிஞ்சுடுது. அப்படியா? சரி. அப்போ உங்கள் ஊரில் சர்ச் இருக்கலாம், ஒரு பெரிய சர்ச் இருக்கலாம். நான் அந்த சர்ச்சை சேர்ந்தவன்ல. உள்ள தள்ளி ஒரு சர்ச் இருக்கலாம், கொஞ்சம் சின்னதாக இருக்குமே, நான் அதை சேர்ந்தவன். ஒரே ஊருக்குள்ளே ஒரே புராட்டஸ்டன்ட் சர்ச்சு, ஒரே கொள்கைகள் கோட்பாடுகளை கொண்டது 2 சர்ச்சு. இங்கே ஒன்று, அங்கே ஒன்று.
அல்லேலூயா. ரெண்டு பேரும் யாரை தான் ஆராதிக்கிறாங்க? ஒரே ஒரு இயேசுவை தான். அதில் என்ன பாகுபாடு இருக்க முடியும்? அல்லேலூயா. கவனிச்சு பாருங்க, இன்னைக்கு சில கிராமங்களில் இதுதான் நடக்குது. பிரிவினைகள், ஜாதி பிரிவினைகள். அல்லேலூயா. ஆனால் நீ மறுபடியும் பிறந்தாச்சுன்னா பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். பாருங்கள், நீ மறுபடியும் பிறக்காவிட்டால் உன்னால் பரலோகத்தை அடைய முடியாது. இயேசுவே அவ்விதம் கூறினார். ஆகவே அது நீ மறுபடியும் பிறக்கத்தான் வேண்டும். உனக்கு புது பிறப்பு அளிக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் நீ பரலோகத்திற்குள் பிரவேசிக்கவோ அல்லது கிறிஸ்துவனிட வரவோ உலகத்தில் எந்த ஒரு வழியும் கிடையாது. ஒரே ஒரு வழி மாத்திரமே உண்டு. அல்லேலூயா. இப்பொழுது நான் சற்று முன்னர் நான் கூறினது உங்களுடைய சிந்தையில் மற்றொரு கேள்வியை தோன்ற செய்யும். நான் உங்களுக்கு போதித்தது அது இன்னுமாக நான் விசுவாசிப்பதில்லை. ஒரு நித்திய எரிகின்ற நகரம் உண்டென்று வேதாகமம் போதிக்கிறது என்று நான் விசுவாசிப்பதில்லை. பாருங்க, அந்த பன்றி கூட்டத்துக்குள்ளே போன ஆவிகள் தான். பன்றி செத்து போனது, எல்லா பன்றிகளும் செத்து போச்சு. ஆனால் அந்த ஆவி என்ன வந்துட்டு வெவ்வேறு மனிதர்களுக்குள்ளாக கிரியை செய்து கொண்டிருக்கிறது. பன்றி கூட்டத்துக்குள் சென்ற ஆவிகள் எங்கே உள்ளன? எங்கே உள்ளன? நம் மத்தியில் தான் உள்ளன. ஏன் அங்கே சுட்டிக்காயிருங்க? அங்கே இருக்குங்க, இங்கே இருக்குங்க. ஏன் இங்கே இருக்குங்க? ஐயா எங்கே இருக்கு? நம்ம சபையின் மத்தியில் இருக்கு. ஆனால் தான் பாகுபாடு பார்க்குறோம். என்ன பார்க்குறீங்க? அல்லேலூயா. அது ஆவிதான். அந்த ஆவி பன்றிக்குள்ளே இருந்த ஆவி எங்கே போயிட்டு நினைக்கிறீங்க? அப்படியே சுற்றி ஒவ்வொரு சபைக்குள்ளேயும் போய் நம்ம சபைக்குள்ளேயும் வந்துட்டான். நம்ம சபை உத்தமன்னு நான் சொன்னோம்னா நான் ஒரு மாயமாலக்காரன். நான் சொல்ல முடியாது. ஏன்னா உலகம் முழுவதும் செய்தி போகுது. உடனே சொல்லுவான், அவர் சபை மட்டும் பெர்ஃபெக்டான். அப்படி சொல்லவே மாட்டேனே. அல்லேலூயா. அந்த ஆவி அப்படியே சுற்றி எங்கே வந்துட்டு திம்மராஜபுரம் சபைக்குள்ளேயும் இருக்குதா இல்லையான்னு நீங்களே கண்டுபிடிங்க. அதனால் அந்த பன்றி கூட்டத்துக்குள்ளே சென்ற ஆவிகள் மறுபடியும் வெளியே வந்து கிரியை செய்து கொண்டிருக்கணும். ஆவிகள் என்ன செய்யாதுங்க? சாவாது. ஆமென். ஆகையால் ஒரு நித்திய எரிகின்ற நரகம் உண்டென்று வேதாகமம் போதிக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். நரகம் என்பது எரிகின்றதல்ல. நித்திய நரகம் எரியும், நரகம் எரியும். ஆனால் என்னதில்லை, அது நித்திய நரகம் என்றல்ல. நித்திய நரகம் அப்படின்னா அதுக்கு அழிவே கிடையாதுன்னு. நித்திய தேவன் உண்டு, அவருக்கு அழிவு கிடையாது. நித்திய நரகம் கிடையாது. ஆமென். ஏன்னா அது ஒரு நாள் எரிஞ்சு போகும். மல்கியா 4ஆம் அதிகாரத்தில் அது சொல்லியிருக்கிறது, நாம் அதை பார்ப்போம். ஆனால் நித்திய பரலோகம் உண்டு. நித்திய பரலோகம் அழியாது. ஆமென். நம்ம நித்திய பரலோகத்துக்கு தான் போகணும், நரகத்துக்கு போயிடக்கூடாது. அல்லேலூயா. நித்திய நரகம் என்பது கிடையாது. அவ்வாறு அது போதிப்பில்லை. ஏனெனில் நரகமானது நித்தியமானதாக இருக்குமானால் அங்கே செல்கின்ற மக்கள் நித்தியமாக தண்டிக்கப்பட முடிகின்ற ஒரே வழி அவர்கள் நித்திய ஜீவனை கொண்டு இருக்க வேண்டிய இருக்கும். ஆனால் ஒரே ஒரு விதமான நித்திய ஜீவன் மாத்திரமே உண்டு. அது தேவனுக்குள் இருக்கின்ற ஒன்று மாத்திரமே. புரிகின்றதா? ஆகவே அவர்கள் அழிக்கப்பட வேண்டும். அதாவது அவருடைய சரீர பிரகாரமான பாகம் அளிக்கப்படும். அதற்கு பிறகு அவர்களுடைய ஆவிக்குரிய பங்கு அளிக்கப்பட்டுவிடும். முதலாவது சரீரம் அளிக்கப்படும், ரெண்டாவது என்னது? ஆவிக்குரிய அந்த பாகமும் அளிக்கப்படும். அதற்கு பிறகு அவருடைய ஆவிக்குரிய பங்கு அளிக்கப்பட்டுவிடும். அது முழுவதுமாக அளிக்கப்படும். பிறகு அதை குறித்த எந்த ஒரு காரியமும் இருக்காது. அது வேரையும் கொப்பையும் வைக்காமற் போகும் என்று வேதம் கூறும். மல்கியா 4ஆம் அதிகாரம் வாசியுங்கள். மல்கியா 4ஆம் அதிகாரம். இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும். அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாய் இருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும். அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இதோ சூளையை போல் எரிகிற நாள் வரும். அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரம் செய்கிற யாவரும் துரும்பாய் இருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும். அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காம போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். புரியுதா? அப்படியானால் ஒரு நாள் வரும், அன்றைக்கு அந்த நரகம் முழுவதுமாக எரிந்து அழிந்துவிடும். அல்லேலூயா.
ஆமென். அந்த நாள் வரல, இன்னும் பிசாசு கட்டப்படலை, அது வரைக்கும் அவன் சுதந்திரமாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். புரியுதா உங்களுக்கு? ஆமென். அவன் கட்டப்படுகிற ஒரு நாள் வரும். அதே போன்று பிசாசு முழுவதுமாக எரிக்கப்படக்கூடிய ஒரு நேரம் வரும். அப்பொழுது அது எரிக்கப்படும் பொழுது அது வேரையும் கொப்பையும் வைக்காமற் போகும் என்று கர்த்தர் சொல்கிறார். கவனிங்க. பிறகு பரலோகத்தில் அளவுகோல்கள் உள்ளன என்றும் அவை எல்லாம் ஒரே விகிதத்தில் ஆக்கப்பட மாட்டாது என நிரூபிக்க முடியும். ஆனால் உங்களுக்கோ சரி சமமான நித்திய ஜீவன் உண்டு. ஆனால் பூமியில் ராஜாக்கள் தாங்கள் மகிமையையும் கனத்தையும் கொண்டு வருவார்கள். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம். தங்களுடைய கனத்தையும் மகிமையின் நகரத்திற்குள் கொண்டு வருவார்கள் என்று வேதம் கூறுகிறது. ஆகவே புதிய பூமியில் ராஜாக்கள் மற்றும் அதிபதிகள் இருப்பார்கள் என்று அது நிரூபிக்கிறது. ஆமென். என்னைக்காவது நினைச்சிங்களா புதிய பூமியில் 1000 வருஷம் அரசாட்சி நடக்கும்போது நான் ஒரு பெரிய கலெக்டராக இருப்பேன், நான் பெரிய இன்னாராக இருப்பேன் என்னைக்கா கற்பனை பண்ணி பார்த்தீங்களா? இல்லைங்க. நான் காலம்புற விசுவாசியாகவே இருந்துட்டு போட்டோம். அவன் உலகத்தில் என்னெல்லாமோ கனவு காண்றான். இந்த கனவு காணுங்கள நம்ம அப்துல் கலாம் அவர்கள் என்ன கனவு சொன்னார்? கனவுகள் நம்ம வேதத்தை கணக்கு, உலகத்தை கனவு காண்றாங்க. உலக பிரகாரமான காரியத்தை கனவு காணாதீங்க. இல்லையா? வேதத்தை கனவு காணுங்க. ஆண்டவரிடத்தில் சமூகத்தில் நாம் சொல்லும்போது எப்படி இருப்போம்? இந்த உலகத்தில் 1000 வருஷம் அரசாட்சி நடக்கும்போது நிச்சயமாக திருநெல்வேலி கலெக்டர் நான் தான். அவன் இன்னைக்கு யார் வேணாலும் இருந்துட்டு போட்டு அதை பற்றி கவலை இல்லை. என்னைக்காவது சிந்திச்சு பார்த்தீங்களா? யாராவது இங்கே இருக்க யாராவது சிந்திச்சு பார்த்தீங்களா? நீங்கள் தான் நான் ஒரு விசுவாசியாகவே இருந்துட்டு போகிறேன்னு முடிவு பண்ணிட்டீங்களே, வர என்ன செய்ய முடியும்? அல்லேலூயா. கனவு காணுங்கள்னு சொல்கிறார் இல்லைங்க. என்ன கனவு? ஆண்டவர் கொடுத்த வார்த்தையின் அடிப்படையில். உலக கனவு காணாதீங்க. நான் நேற்று ஒரு கனவு கண்டேன், நீ வீடு சின்ன வீடாக இருந்தால் இப்போ ஒரு பெரிய வீடு கட்டினது போல் கண்டேன். இதுதான் நான் கனவு. அது முழுக்க முழுக்க பிசாசு. அல்லேலூயா. அதுவல்ல, இதெல்லாம் அழிந்து போகும். இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே அழிந்து போகும். இது ஒரு காரியம் இல்லை. அல்லேலூயா. பூமியில் ராஜாக்கள் மற்றும் அதிபதிகள் இருப்பார்கள் என்று அது நிரூபிக்கின்றது. இயேசு தம்முடைய சீசர்களிடம் இவ்வாறு கூறினார். அவர்கள் எங்கள் தகப்பனையும் தாயையும் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றார்கள். பார்த்தீங்களா? எதிர்பார்ப்பு இல்லாமல் இன்னைக்கு யாராவது வந்திருக்கீங்களா? சரி, இன்னைக்கு உபாசம் கொடுத்து போகலன்னா பாஸ்டர் வருத்தப்படுவார். பாஸ்டர் இன்னைக்கு வருத்தப்பட்டுறக்கூடாதுங்க. ஏன்னா 2 மாதமாக நான் போகலை, இன்னைக்கு போகலை, அன்றைக்கி தலையை காட்டிட்டு வந்துடுவோம். என்ன செய்யணும்? தலையை அப்படியே காட்டிட்டு ப்ரெசன்ட் போட்டு வந்துடுவோம். அதுக்காக வந்தீங்களா? என்ன நோக்கத்தோடு வந்திருக்கீங்க? ஒரு நோக்கத்தோடு வரணும். சீசர்கள் இயேசுவை பின்பற்றினார்கள். ஆண்டவரை எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றி வந்தோமோ, எங்களுக்கு என்ன தருவீர், என்ன கிடைக்கும்? ஒரு எதிர்பார்ப்போடு தான் இயேசு கிறிஸ்துடைய சமூகத்துக்கு வரணும். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விட்டு என்ன செய்ய மாட்டேன், நான் போக மாட்டேன். ஒரு எதிர்பார்ப்போடு வாருங்க. கர்த்தர் உங்களை வெறுமனே அனுப்பவே மாட்டார். சும்மா ஏதோ கடமைக்கு வந்த மாதிரி வராதிங்க பிரியமானவர்களே. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்ன பொழுது என்ன இருந்தது? மகிழ்ச்சி. கல்யாண வீட்டுக்கு போவோம் என்று சொன்ன பொழுது என்ன இருந்தது? அதுதான் நிறைய பேருக்கு மகிழ்ச்சி. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனாதான் மகிழ்ச்சிங்கிற அளவுக்கு இல்லை இன்னைக்கு ஜனங்கள். அதனால தான் கல்யாண வீட்டுக்கு போன ஆளில் நிறைய ஆளை காணோங்க. சரிதானே இல்லையா? ஆமென். என்ன ஆவின்னு எனக்கு புரியலைங்க. அல்லேலூயா. அவர்கள் எங்கள் தகப்பனையும் தாயையும் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றி வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அவர் அந்நாளிலே நீங்கள் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனம் மேல் வீற்றிருப்பீர்கள். ஆமென். மகிமையான காரியத்தை பாருங்க. பூமிக்குரியவர்களை தேடுகிறார்களாம். புதியங்களா? பூமிக்குரியவர்கள் எப்போது எரிச்சுவாங்க? நான் ஒரு முறை சொன்னேன், வெளிநாட்டுக்காரன் இன்னைக்கு எல்லா தொழில்நுட்பத்திலையும் எல்லாத்தையும் முன்னேறி, உதாரணமாக இஸ்ரேல் நாடு, இஸ்ரேலுடைய 1 கோடி ஜனங்கள் கூட அங்கே இல்லை, அதோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க. 1 கோடி ஜனங்களுக்கு மத்தியில் இன்னைக்கு இராணுவ தளவாடங்களை இந்தியாவுக்கு அதுதான் அனுப்புது, பல நாடுகளுக்கு அமெரிக்காவுக்கு அனுப்புது. ஆமென். அது விவசாயியில் தொழில் புரட்சியை செய்திருக்காங்க. சொட்டு நீர் பாசனத்தை கொண்டு வந்தது அவங்க தான்.
அங்கே உப்பு தண்ணி, அந்த உப்பு தண்ணி கடல் தண்ணியை பூரா நல்ல தண்ணியாக மாற்றி விவசாயம் செய்து ஒவ்வொரு தக்காளி செடியும் கொத்து கொத்தாக காய்க்குமா. அந்த அளவுக்கு எல்லா விதத்திலையும் செழிப்பாக இருக்கிறாங்க. அவருடைய தொழில்நுட்பம் உலகத்தில் எந்த நாட்டிலையும் கிடையாதான். காரணம் என்ன தெரியுமா? இந்த மற்ற நாடுகளெல்லாம் கடவுளை எங்கே தேடுறான்? மரத்து மூட்டில் தேடுறான். கடவுள் மரத்து மூட்டில் இருக்கான்னு மரத்துக்குள்ளே போய் பார்க்குறான், சாசாங்காமல் விழுதான். ஆனால் ஒரு யூதன் பரலோகத்தை நோக்கி பார்க்கிறான், யெகோவா தேவனை நோக்கி பார்க்கிறான். நீங்கள் இந்த பூமிக்குரியவர்களாக இருந்தால் பூமியை நோக்கி பார்ப்பீர்கள், உலக ஆசீர்வாதங்களை குறித்து பார்ப்பீர்கள். ஆனால் நீங்கள் பரலோகத்துக்குரியவர்களாக இருந்தால் பரலோகத்தை நோக்கி பார்ப்பீர்கள். அல்லேலூயா. நாம் பரலோக கிறிஸ்தவனை வாழ்க்கை இன்னைக்கு எப்படி பெறுது? நம்ம சபையில் ஏழ்மையான நிலையில் வந்தவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? நீங்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டு கர்த்தர் உங்களை உயர்த்துறார்? காரணம் தெரியுமா? நீங்கள் பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்க்குறீங்க. அல்லேலூயா. அதுதான் காரியம். அவனை ஆண்டவர் வைத்துக்கிட்டே இருப்பார், பிரச்சனை இல்லை. இந்தியா இவ்வளோ பெரிய நாடு, 142 கோடி இப்போ நடக்கு. எவ்வளோ கடன் இருக்குது தெரியுமா? இந்தியாவுக்கு கடன் இருக்குது, மகாராஷ்டிரையும் கடன், தமிழ்நாட்டிலையும் கடன், உங்கள் வீட்லேயும் கடன், எல்லாத்துக்கும் கடனாளி. நம்ம எல்லாருமே கடனாளியாக தானே உட்காந்துட்டு இருக்கோம். ஆனால் வேதம் சொல்கிறது, நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காது இருப்பாய். என்னைக்கு அதை சுதந்திரிக்க போகிறோம்? கடன் பிரச்சனை. பாஸ்டர் ஐயா ஜெபம் பண்ணுங்க ஐயா. ஆராதனைக்கு வராமல் இருந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது. கடன்காரன் காலையிலே வந்துட்டான், என்ன பண்ண? இது ஒரு காரியமா? நீயோ கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காது இருப்பாய் என்று தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரே. ஹல்லேலூயா. பாருங்கள், இஸ்ரவேலின் 12 சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று கூறினார். அது எல்லாவற்றை காட்டிலும் மிகவும் உயர்ந்ததாக இருக்க போகின்ற ஒரு வரப்போகின்ற வேறொரு பூமிக்குரிய ஒழுங்காக இருக்கிறது. அதில் பாவம் இருக்காது. ஆனாலும் நகரங்களில் அவர்களுக்கு அதிபதிகள் மற்றும் இன்னும் மற்றவர்கள் எல்லாமே உண்டு. அவை எல்லாமே நித்திய ஜீவன் வழியிலேயே செய்யப்படும். ஆமேன். பாருங்க, அதை தான் கனவு காணணும். 1000 வருஷம் அரசாட்சி வரப்போது. 1000 வருஷம் நான் என்னவா இருக்க போகிறேன்? இதுவரைக்கும் யாருமே சிந்திச்சு பார்த்தது இல்லையா? சிந்திச்சு பாருங்க. 1000 வருஷம் அரசால் கர்த்தர் என்னமாக வைப்பார்? இஸ்ரவேல் ஜனங்கள், அந்த சீசர்கள் 12 சிங்காசனத்தின் மேலே உட்கார வைப்பான்னு சொல்லியிருக்காரு. அப்போ நமக்கும் ஒரு உயர்ந்த இடம் உண்டா கிடையாதா? அதைத்தானே கனவு காணணும். அப்துல் கலாம் ஐயா சொன்னது சரிதான். ஆனால் பூமிக்குரிய கனவை காணாதீங்க, பரலோக கனவை காணுங்கள். அல்லேலூயா. ஆனால் துன்மார்க்கர் சரீரத்தில் செய்த கிரியைகளுக்கு தக்கதாக தாங்கள் செய்த பாவங்களின்படியே தண்டிக்கப்படுவார்கள். பிறகு அவர்கள் முழுவதுமாக முற்றிலுமாக அழிக்கப்பட்டு போவார்கள், எழிந்து போவார்கள். இப்பொழுது அதை மாத்திரம் நினைவில் கொள்ளுங்கள். ஆமேன். ஆகையால் தெரிய வரல, நினைவில் கொள்ளுங்கள், நினைவில் கொள்ளுங்கள். அடுத்தது குறித்து வைத்துக் கொண்டிருப்பவர்கள் அதை நினைவு கொள்ளுங்கள். சரி, ஒரே ஒரு விதமான நித்திய ஜீவன் தான் உண்டு என்றும் நாம் அதை தான் நாடி தேடுகிறோம் என்று நான் கூறுவது ஆணித்தரமாக பதிவு செய்யுங்கள். மேலும் தேவன் ஒருவரே நித்திய ஜீவனை கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தில் நித்திய ஜீவன் என்று சொன்னால் யாருமே கிடையாது. வானம் ஒளிந்து போகும், பூமி ஒளிந்து போகும், எல்லா சொத்து சுகம் எல்லாமே ஒளிந்து போகும். ஆனால் ஒன்றே ஒன்று அழியாது இருக்குங்க, அதுதான் தேவன், அதுதான் அவருடைய வார்த்தை. மத்தேயு 24:35 சொல்கிறது, வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒரு காலம் ஒளிந்து போகலை. இந்த வார்த்தைகளை உங்களுக்கு கொண்டு இருப்பீர்களானால், இந்த வார்த்தைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள இருப்பீர்களா, நீங்கள் தாங்க பெரிய ஆசீர்வாதம் உள்ளவர்கள். ஆமேன். ஆகையால் அதை நாம் என்ன செய்கிறோம்? அதைத்தான் நாம் நாடி தேடுகிறோம் என்று நான் கூறுவது ஆணித்தரமாக பதிவு செய்யுங்கள். மேலும் தேவன் ஒருவரே நித்திய ஜீவனை கொண்டிருக்கிறார். 2 விதமான நித்திய ஜீவன் என்பது கிடையாது. நரகம் நித்தியமானது அல்ல. அல்லேலூயா. அது மாத்திரமே ஜீவிக்கின்றது. மேலும் நினைவில் கொள்ளுங்கள், இதையும் கூட உங்கள் குறிப்பில் எழுதி கொள்ளுங்கள். துவக்கம் என்பதை கொண்டதாக உள்ள உண்டாக்கப்பட்ட எல்லாவற்றிற்கோ ஒரு முடிவு இருக்கின்றது. ஆமேன். துவக்கம் என்று கொண்டிருக்கிற காரியத்துக்கு எல்லாத்துக்கும் என்ன உண்டு? முடிவு இருக்கு. இந்த உலகத்தில் சிருஷ்டிக்கப்பட்ட எல்லா துவக்கத்துக்கும் கண்டிப்பாக சிருஷ்டிக்கப்பட்ட எல்லாவற்றுக்கும் என்ன இருக்குங்க? ஒரு முடிவு இருக்கு. ஆனால் தேவனுக்கு முடிவு கிடையாது.
ஆனால் அவருடைய நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்வோமானால் நமக்கு முடிவு கிடையாது. ஹல்லேலூயா. பாருங்கள், ஒன்றிற்கு மாத்திரம்தான் துவக்கம் என்பதே கிடையாது, அதுதான் தேவனாகும். உயிர்த்தெழுதலில் எழுதுவதற்கான ஒரே ஒரு வழி, உங்களுக்குள் அந்த நித்திய ஜீவன் இருக்க வேண்டும். நீங்கள் திரும்பி மறுபடியுமாக வர ஏதுவான ஒரே ஒரு வழிதான் உண்டு, அது துவக்கம் என்பது இல்லாத ஏதோ ஒன்றுதான். ஆகவே நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் போது ஒருபோதும் துவங்காதிருந்த மற்றும் முடிவை கொண்டிருக்க முடியாத ஒரு ஜீவன் உங்களுக்குள் வாசம் செய்யும். நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டீங்கன்னா அதுதாங்க ஜீவன். 1 யோவான் 2:25 சொல்கிறது. வாசிங்கள். 1 யோவான் 2:25. நாம் முடிப்புக்கு வரோம். 1 யோவான் 2:25. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் என்ன கொடுக்கிறாரா? நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அந்த நித்திய ஜீவன் நமக்குள்ளே இருக்குமானால் நாம் மரிக்க போகிறதே இல்லை, நமக்கு முடிவு என்பதே இல்லை. புரிகிறதா? காரணம், அந்த நித்திய ஜீவன் என்பது தேவனாக இருக்கிறது. பரிசுத்த ஆவி தேவனாக இருக்கிறது. நமக்குள் பரிசுத்த ஆவி கொண்டிருப்போமானால் அது தேவன் தாமே. எப்படி நாம் அழிக்கப்பட முடியும்? அல்லேலூயா. ஆகையால் நீங்கள் அந்த ஜீவனை உங்களுக்குள் சுதந்தரித்துக் கொண்டிருப்பீர்கள். அப்பொழுது நீங்கள் நித்திய ஜீவனை பெற்று தேவனுக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள். தேவனால் மரிக்க முடியாதிருப்பதை போலவே உங்களாலும் மரித்து போக முடியாது. ஆமென். அல்லேலூயா. தேவனாலும் மரிக்க முடியாது, அதே போல உங்களாலும் மரிக்க முடியாது. ஆமென். ஏங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. அரசியல் கூட்டத்தில் என்ன சத்தம் இருக்கு? வாழ்க வாழ்க வாழ்கங்க. அங்கே அப்படியா மறிக்க முடியாதோ? என்னங்க ஒரு இன்ஸ்பிரேஷனே இல்லை, ஒன்றும் இல்லை. ஏதோ நான் கதை சொல்லிக்கிட்டு இருக்கேனா? அரைக்குறை தூக்கத்தில் கேட்குற கதையாது. ஆவிக்குரிய பரிசுத்த ஆவினுடைய உந்துதனால் சொல்லப்படுகிற வார்த்தை. ஆமென். ஆமென் என்றால் அப்படியே ஆக கடவுது என்று அர்த்தம். நீங்கள் ஆமென் சொல்லாமல் தலையை மட்டும் ஆனீங்கன்னா நீங்கள் அந்த வார்த்தையை விசுவாசிக்கலன்னு அர்த்தம். தெரியுமா? ஆமென் என்றால் என்ன அர்த்தம்? அப்படியே ஆக கடவுது. ஆகையால் நீங்கள் தேவனுடைய குமாரன் குமாரத்தியுமே இருப்பீர்கள். தேவனால் மரிக்க முடியாது இருப்பதை போலவே உங்களாலும் மரித்து போக முடியாது. ஏனெனினால் நீங்கள் தேவனுடைய ஒரு பாகமாக உள்ளீர்கள். அதை புரிந்து கொண்ட பவுல் தான், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். சாவை கண்டு பயப்படவில்லை பவுல். இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவன், மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவன், பரிசுத்த ஆவியை பெற்ற கிறிஸ்தவன் சாவை கண்டு என்ன செய்ய மாட்டான்? பயப்பட வேண்டாம். எத்தனை கொரோனா வந்தால் எனக்கு என்ன வந்திருக்கு, எத்தனை புயல் வந்தால் எனக்கு வந்திருக்கு. எனக்கு ஒரு நித்திய பாதுகாப்பு இருக்கிறார், அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்கள், இங்கே முன்குறித்தலை குறித்த ஒரு கேள்வியை சற்று முன்னால் நாங்கள் கொண்டிருந்தோம். அது அதே காரியத்துடன் சரியாக இதை கொண்டு வருகின்றது. நீங்கள் தேவனுடைய ஒரு பாகமாக இருக்கிறீர்கள். ஆகவே தேவன் தம்மை தாமே அந்த மகத்தான அக்கினி ஸ்தம்பத்தில் பகிர்ந்து பிரித்து கொண்டு அதில் ஒவ்வொன்றும் அந்த ஒவ்வொரு நபருக்குள்ளும் செல்லுமானால் இன்னுமாக அதே விதமாகத்தான் அது செய்கிறது. நாம் அதை நாம் கொண்டிருக்கின்ற அனுபவத்தின் மூலமாகவும் வேதாகம போதனைகளின்படியையும் விஞ்ஞான ஆராய்ச்சியின்படியையும் அதை காண்பிக்க ஏதுவான ஒரு புகைப்படத்தை கொண்டு தேவன் தம்முடைய ஜனங்களின் மத்தியில் தம்மை பகிர்ந்தளிக்கிறார். ஆமென் என்பதை நிரூபிக்க முடியும் என்று இயேசு கூறினார். நம்மால் மரிக்க முடியாது. ஒரு கிறிஸ்தவனுக்கு மரணம் என்பதே கிடையாது. இயேசு சொன்னார், என் பேரில் விசுவாசம் கொண்டிருக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கு மறியாமலும் இருப்பான். அதற்கு அர்த்தம் அவன் மரிப்பது இல்லை. இதோட சந்தோஷம் உலகத்தில் என்னங்க இருக்க முடியும்? ஆமென். நமக்கு மரணமே கிடையாதுங்க. ஹல்லேலூயா. மரணம் என்கின்ற வார்த்தைக்கு பிரிவினை என்று அர்த்தம். இப்பொழுது சரீரப்பிரகாரமாக நாம் நம்முடைய சரீரப்பிரகாரமான பார்வையிலிருந்து நாம் வேறு பெறுகிறோம். ஏனெனில் அது இன்னுமாக பாவத்தில் இருக்கின்றது.
ஆனால் நம்முடைய ஆவியோ தேவனிடமிருந்து பிரிக்கப்பட முடியாதிருக்கிற தேவனுடைய ஆவியாகும். ஏனெனில் நாம் தேவனுடைய பாகமாக இருக்கின்றோம். நாம் தேவனுடைய அந்த சிந்தைக்குள்ளாக நாம் மறுபடியுமாக திரும்ப கொண்டு வரப்படுகிறோம். தேவன் செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் பரிபூர்ணமானதும் நித்தியமானதாகும். ஆமென். ஆகவே அவரை தொழுது கொள்ள போகும் ஒரு ராஜ்யத்தின் மக்கள் பேரிலேயே தேவனுடைய மெய் மூலமான சிந்தனைகள் சென்றன. அந்த மெய் மூலமான சிந்தனைகளை நித்தியமானதாகும். அல்லேலூயா. ஆகையால் அவர்களால் அழிந்து போகவே முடியாது. தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் நித்தியமானதாகும். இயேசு வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகள் ஒரு காலம் ஒழிந்து போகாது என்று சொன்னார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாக. இதுவும் நிறுத்திக் கொள்வோம் பிரியமானவர்களே. பெந்தெகோஸ்தே நாளில் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசியுங்கள். எபிரேயர் 12:29. சீக்கிரமா. நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருக்காரே. போதும், என் பைபிளை திறந்துக்கிட்ட பார்க்கட்டான். வசனம் மனப்பாடமாக தெரியணும், தினமும் வேத வாசிக்கணும், அப்போ தான் புரியும். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறாரே. தேவன் அக்கினியாக இருக்கிறார். அந்த தேவன் பெந்தெகோஸ்தே நாளிலே மேல்வெட்டறையிலே 120 பேர் கூடியிருந்த பொழுது அக்கினி நாவுகள் போன்ற அந்த நாவுகளாக பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு ஒவ்வொருவர் மேலும் வந்து அவர் அமர்ந்தார். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தந்தருடைய வெவ்வேறு பாஷைகளில் பேசினார்கள். பாருங்க, தேவன் என்னவா இருக்கிறார் பிரியமானவர்களே? அக்கினியா இருக்கிறார். அந்த அக்கினியானது பிரிக்கப்பட்டு சிறு சிறு நாவுகளாக பிரிக்கப்பட்டு நமக்குள்ள வந்து வாசம் செய்கிறார். அப்படியானால் நமக்குள் வாசம் செய்கிறவரும் அந்த அக்கினியான தேவனும் ஒரு நபரே. நம்முடைய தேவன் அக்கினியா இருக்கிறார். அந்த அக்கினியின் தேவன் தான் நமக்குள்ள சிறு நாவுகளாக பிரிந்து நமக்குள் பரிசுத்த ஆவியாக வாழ்கிறார். ஆகையால் நமக்குள் வாழ்கிறது யாரு தெரியுமா? தேவன். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிற பெரியவர். உலகத்தில் இருக்கிற சாத்தானை காட்டிலும், பிசாசுகளை காட்டிலும், லேகியோனை காட்டிலும் நமக்குள் இருக்கிற அந்த இயேசு பெரியவர். எதை பற்றி கவலைப்படணும்? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாவர் எழுந்து நிற்போம். கடைசியாக ஒரு பாடலை பாடி நாம் செபிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் செபிங்க. இந்த வார்த்தை கேட்டதுக்காக கர்த்தர் இந்த வார்த்தை கொடுத்தார். நாளை தொடர்ந்து பார்க்க போகிறோம். இந்த ஆவிகளை குறித்து தொடர்ந்து பார்ப்போம். இன்றைக்கு முழுமையாக என்னால் முடிக்க முடியவில்லை. ஆகையால் நாளை மீண்டுமாக இந்த செய்தியை நாம் தொடரப் போகிறோம். கர்த்தர் தாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்து வழி நடத்துவாராக. அல்லேலூயா. ஆமென். ஜீசஸ். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். நன்றி அப்பா. கோடான கோடி ஸ்தோத்திரம். பாடுவோமா? தட்டி பாடும். நிச்சயமாக முடிவு உண்டு மகனே, நீ கலங்காதே. உன் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது, ஒருபோதும் மறவாதே. இதை ஒருபோதும் மறவாதே. நிச்சயமாக முடிவு உண்டு மகனே, நீ கலங்காதே. உன் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது, ஒருபோதும் மறவாதே. இதை ஒருபோதும் மறவாதே.
உன்னை கரங்களில் ஏந்திடுவார். உண்மையாக உன்னை நடத்திடுவார், உன்னை கரங்களில் ஏந்திடுவார். நிச்சயமாக முடிவு உண்டு, மகளே நீ கலங்காதே. உன் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது, ஒருபோதும் மறவாதே, இதை ஒருபோதும் மறவாதே. கலக்கினாலும் கலங்காதே, பயந்திடாதே. கடன் தொல்லை கலக்கினாலும் கலங்காதே, பயந்திடாதே. கடன் தீர்த்து உன்னை நடத்திடுவார், உன்னை கடன் கொடுக்க மாற்றிடுவார். கடன் தீர்த்து உன்னை நடத்திடுவார், உன்னை கடன் கொடுக்க மாற்றிடுவார். நிச்சயமாக முடிவு உண்டு, மகனே நீ கலங்காதே. உன் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது, ஒருபோதும் மறவாதே, இதை ஒருபோதும் மறவாதே. சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து, உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். வியாதி உன்னை வருத்தினாலும் சோராதே, சோர்ந்திடாதே. வியாதி உன்னை வருத்தினாலும் சோராதே, சோர்ந்திடாதே. சுக வாழ்வை சுளிர்க்க செய்வார், சுகந்தந்து காத்திடுவார். சுக வாழ்வை சீக்கிரம் துளிர்க்க செய்வார், சுகந்தந்து காத்திடுவார். நிச்சயமாக முடிவு உண்டு, மகனே நீ கலங்காதே. உன் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது, ஒருபோதும் மறவாதே, இதை ஒருபோதும் மறவாதே, இதை ஒருபோதும் மறவாதே, இதை ஒருபோதும் மறவாதே. ஹல்லேலூயா. நாம் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? நன்றி அப்பா. நிச்சயமாகவே எங்கள் வாழ்க்கையிலே ஒரு முடிவு உண்டு. இந்த மரணமானது ஆண்டவரே கர்த்தாவே ஜீவனாலே விழுங்கப்படும். ஆம் கர்த்தாவே, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு அது ஆதாயம். மரணமே உன் கூறு எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? இயேசு கிறிஸ்து மரிக்கவே மாட்டார். அவருடைய ஆவியை பெற்ற, அவருடைய நித்திய ஜீவனை பெற்ற நாங்களும் மரித்து போவதே இல்லை. ஆம் தேவனே துதிக்கிறப்பா.
தர்மையான உபவாச ஆராதனையில் உம்முடைய பாதத்தில் வந்து உம்மை துதித்து உம்மை பாடி உம்மை ஆராதித்து மகிமைப்படுத்தவும் உம்முடைய வார்த்தையை தியானிக்க எங்களுக்கு கிருபை தந்தீரே ஸ்தோத்திரம். பன்றிகளுக்குள் சென்ற அந்த ஆவிகள் இப்பொழுது எங்கே இருக்கின்றன? பன்றிகள் கடலிலே சென்று மாண்டு போயின, செத்து போயின. ஆனால் அதற்குள்ளே இருக்கிற ஆவிகள் ஆண்டவரே இன்னும் அநேக மனிதர்களை பிடித்து கொண்டு பைத்தியமாக்கி கொண்டிருக்கிறது. அநேக லேகியோன் பிசாசு பிடித்தவனை போல அநேகரை பைத்தியமாக்கி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அந்த ஆவிகள் செத்து போவதில்லை, ஆவிகள் ஒரு காலம் சாகாது என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. அந்த ஆவிகள் உலகத்தின் ஆண்டவரே சோதரிக்கிறங்கத்தாவே அப்பா மக்களை எல்லாம் வேதனைப்படுத்துவதற்காக துன்பப்படுத்துவதற்காக கத்தாவே சோதரிக்கிறோம். ஓ அவர்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது என்றது பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆம் கத்தாவே. ஓ அவன் கட்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திருகிறான். ஆனால் பிசாசுக்கு இடந்து ஓடாதிருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொன்னீரே. ஓ பிசாசுக்கு எதிர்த்து நிற்கத்தக்கதாக தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமா செபிக்கிறோம் ஐயா. தேவனே பிசாசனுடைய வல்லமை பன்மடங்காக இருக்கிறது. ஆனால் எங்களுடைய தேவனுடைய வல்லமை நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வல்லமை உடையதாக இருக்கிறது. ஓ சோத்ரங்கத்தாவே ஆண்டவர். அருமையான ஒரு தேவ மனிதன் பாடுகிறார், சாத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்க என்று பாடுகிறார் ஆண்டவரே. நிச்சயமாக இந்த உலகத்தில் ஒரு சந்ததி உண்டு. அது ஆபிரகாமுடைய சந்ததி, அது கிறிஸ்துவின் சந்ததி, அது சாத்தானுக்கு சவால் விடக்கூடிய சந்ததி. ஓ சாத்தானே வெளியே போ என்று கட்டளை கொடுக்கிறோம். தேவ பிள்ளைகளை விட்டு விலகி போ, சபையை விட்டு விலகி போ. பொல்லாத அசுத்த ஆவிகளே, பொல்லாத லேகியோன் பிசாசுகளே ஓடி போ என்று கட்டளை கொடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கசப்புகளை கொண்டு வருகிற, வைராக்கியங்களை கொண்டு வருகிற, பிடிவாதங்களை கொண்டு வருகிற ஆண்டவரே அந்த பொல்லாத அசுத்த ஆவிகளை எங்களை விட்டு அப்புறப்படுத்தி போடுங்கப்பா, அப்புறப்படுத்தி ஆண்டவரே. ஓ தேவ ஆவி என்பது அன்பாக இருக்கிறது, தேவ ஆவி என்பது அன்பாக இருக்கிறது. தேவனுடைய பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நமக்குள் ஊற்றப்படுகிறது. அது எப்படிப்பட்ட அன்பு? தங்களை சிநேகிக்கிறவர்களை நீங்கள் சிநேகித்தால் என்ன மேன்மையை செய்தீர்கள், ஆனால் உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள் என்று சொன்னீரே. ஓ நீர் சத்துருக்களை சிநேகித்தீர், உம்முடைய பரிசுத்த ஆவி எங்களுக்குள் இருக்குமானால் நாங்கள் சத்துருக்களை சிநேகிப்போம் ஆண்டவரே. அப்பாமை சோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உமது நீர் ஆண்டவரே என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரைகளை தானும் செய்வான் என்று சொன்னீர் ஆண்டவரே. அவனமாக கர்த்தர் எங்களை மாற்றுவீராக. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்களை உம்முடைய ஆவியால் நிரப்புங்க, உம்முடைய வல்லமையால் நிரப்புங்க, எங்களை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துங்க ஆண்டவரே. உம்முடைய நாம மகிமைப்படட்டும். இந்த உபவாச ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகள், பிள்ளைகள், குழந்தைகள் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த செய்தியின் மூலமாக உலகம் முழுவதும் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் சுகமும் பலமும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும், நம் குடும்பத்தார் அனைவரோடும், சகல பரிசுத்தவான்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ்.